ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 61வது நாள் 62வது எபிசோட் டிசம்பர் 6 என்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் 2ஆம் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியா யூகே அக்கௌண்ட் இருக்குது, பேபல் அக்கௌண்ட் மாதிரியே மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் பேபல் அக்கௌண்ட்டில் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சின்ஸ் வி ஆர் நாட் ஹேவிங் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அதில் இல்லை. இப்போ செகண்ட் பார்ட் என்னன்னா அப்படியே ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் இப்போ நான் திரும்பியும் சொல்றேன். எல்லாரும் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்டர் பை ஆர்டர் பெயிண்ட் டாஸ்க் என்ன கியூட்டா இருந்ததுன்னா பெயிண்ட் டாஸ்க்லாம் இல்ல. செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்கிறேன் நான். ஒரு கேப்டன் ஒரு விஷயத்தை செய்ய வேணாம்னு சொல்றாங்க. ஆமாங்க, அதை கேளுங்க முதல்ல. தர்ஷிகா இன்னைக்கு ரவா உண்டை பண்ணாங்க. நீங்க ரவா உண்டை பண்ணதுக்கான நோக்கம் விஷால் கூட கடலை போடணுன்றதுக்காக விஷாலுக்கு வந்து ஸ்வீட் பண்ணி கொடுக்கணுன்றதுதான். இந்த இடத்துல ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்க, பேர் வேண்டாம், கிரிஞ்சு ஓவர்லோடா இருக்காங்க தர்ஷிகா. எப்படி இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இன்னொரு கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. நாம என்ன சொன்னோம் அப்ப, ஏன் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி மத்தி மாதிரி இருக்காங்க. ஒரு படத்துல வாகேஸ்வராவில எதுலையோ நினைக்கிறேன், இந்த பொம்பளை பசங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னுவாங்க. அது ரொம்ப கிராமம், ரொம்ப புவர் வில்லேஜ். அங்க வந்து எல்லாம் இந்த நீல கலர் பாவாடையும் வெள்ளச்சட்டை போட்டுட்டு எல்லாம் பட்டன் எல்லாம் மாத்தி போட்டுட்டு வர ஒரு கிராமம். அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு வாதியை கவலைப்படுவார், ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குன்ட்டு. பட் இங்க இருக்கிற எல்லாருமே, அதாவது ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும், பிரிச்சு வச்சிருக்கும் போதே ஏன் இவ்வளவு மக்குத்தனமா மடத்தனமா இவங்களாம் பேசுறாங்கன்னு போது நான் ஒரு வார்த்தையில சொன்னேன், they are from டிவி சீரியல்ஸ் people. அவங்களுக்கு எழுதி கொடுத்ததை அப்படியே ஏத்தரகத்தமா, அதுவும் வந்து டெடிகேஷனா கூட பண்ண மாட்டாங்க. பின்னாடி வந்து நிறைய வந்து வாய்ஸ் கொடுத்து அதை வந்து டப் மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. இவங்க அப்படியே எக்ஸ்பிரஷன் பண்ணி போயிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அங்கே நடக்கிற விஷயம். அவங்களுக்கு சொந்த புத்திலாம் கிடையாது. எழுதி கொடுக்கறத பேசி அவங்க வந்து எல்லாமே வந்து அருண் பார்ல சொன்னா டப்பா அடிச்சு வந்தவங்க எல்லாருமே. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. அவங்களை பொறுத்தவரையிலையும் வெளியில போனா ஒரு 10 பேர் 5 பேர் வந்து சேர்ந்து பேசும்போது நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. ஆனா அதுல தோத்து போனதுன்னு பாத்தீங்கன்னா தீபக்ல இருந்து இந்த அதுவும் ஆண்கள் பெண்கள் அப்படின்னும் போது வந்து தீபக்குடைய டார்ச்சர்ல இருந்து, ஐ மீன் தீபக்குடைய யூகோல இருந்து, முத்து யூகோல இருந்து, அருண் யூகோ, விஷால், இவங்க எல்லாருமே நம்ம வந்து பாத்துட்டோம். சத்யா ஆல்சோ எல்லாம். சத்யா வந்து நிப்பிள் ஸ்லிப்பே பண்ணுவாரு. ஆனா வந்து பேர் அந்த பொண்ணு பேருனா சௌந்தர்யா, அது எப்படி உட்காரலாம் பண்ணுவாரு. அது ஒண்ணு பிகினில வந்து படுக்கல, நடு ரோட்ல நடு வீட்டுல வந்து பிகினில படுத்தா கூட நீ கேட்கலாம், ஏன்னா ஒரு டெக்கோரம் இருக்குது வீட்டுக்குன்னு கேட்கலாம். அது பாவாடை தாவணி கட்டி தானே படுக்குது. அப்ப அதே டெக்கோரத்தை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லையா? இதுதான் கேள்வி. ரைட். இப்ப தர்ஷிகா வர தர்ஷிகா வந்து இந்த மாதிரி இந்த சீரியல் அதுல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஆடியோ நோட் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னன்னா, ஏங்க அந்த பாராஷூட்னு ஒரு படத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு வருது. ஏற்கனவே ஆம்பளைன்னா வந்து பேப்பர் படிப்பான், அம்மாக்காரின்னா சமயக்கட்டில் இருப்பா, தம்பின்னா போய் பம்பரம் விளையாடுவான், தங்கச்சின்னா வந்து காய்கறி நறுக்கிட்டு இருப்பா. இப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து காலங்காலமா பொத்தகம் வந்து அதை மாற்றத்துக்கே நம்ம பாடுபட்டு இருக்கோம். ஏன் படித்த பொண்ணுங்க வந்து உக்காந்துட்டு இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட சொல்லுது, அண்ணா கூட நீ விளாட்லாம், நான் உங்களுக்கு நல்ல சமையல் சமைச்சு தருவோம். இதுவே வந்து ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப கிரிஞ்சுத்தனமா இருக்கு. அங்க வந்து பிரிச்சே வச்சிருந்தா கூட நீங்க அப்படி சொல்லக்கூடாது, எங்க கூட நாங்க விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த ஏன் இது மாதிரி இவ்வளவு கிரிஞ்சா அந்த பொண்ணு நினைக்குது. நாங்க இந்த மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி போட்டு எங்க வீட்டு பொண்ணுக்கு வரன் தேடுற விஷயம் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணாங்கல்ல, எனக்கு வெக்கமா வருது அப்படின்னா ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, என்னங்க இது இந்த சிட்டி கல்ச்சர்ல இருந்துக்கிட்டு இன்னும் வெக்கமா சும்மா, அதாவது இந்த பெண்மை அந்த இது இல்ல, அந்த போட்டுதாங்களா இந்த பனியன் போட்டா தொட்டா யாரு அபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க சொன்னாங்க, பனியன் போட்டா தொட்டா தப்பு சார் அப்படின்னாங்க. அவங்களுக்கும் அந்த வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா, ட்ரெஸ் தாங்க முடிவு பண்ணுன்றது, அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆக இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த புரிதலே கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பொண்ணு வந்து வெக்கப்படுறது, எப்படிங்க வெக்கப்பட முடியும்? நாங்க பொண்ணு பாக்குற விஷயம் அதுலயே வெக்கம் அப்படின்னு. இப்போ ஒண்ணும் இல்ல, விஷால் பேசுனா பாத்தீங்களா அவங்க பாத்தீங்களா அந்த சிரிப்பை அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே வந்து அதை தான் சொல்றேன், அந்த மாதிரி கிரிஞ்சு டு த கோராவே அவங்க இருக்கிறாங்க. அவர் வேற அந்த ஏசுநாதன் மாதிரி நான் கை நீட்டி இப்படி நிக்கிறேனாலே அவங்களுக்கு ஒரே ரொம்ப ஷையாயிடுறாங்க, ஹக்கு கொடுத்துட்றாங்க. சரி விடுங்க, என்ன பண்றது. ஓகே விடுங்க. ஸோ அதனால வந்து அந்த பொண்ணு வந்து கிரிஞ்சு டு த கோர். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் சண்டை போட்டு கத்தி அழுது சாதிச்சிடலான்றதுல அவங்க ரொம்ப தெளிவா. இப்போ என்னப்பா நல்லா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, ஏமா தப்பு பண்ணிட்டேன்றத தப்பே பண்ணாதன்னு 5 வாட்டி சொல்லிட்டான் ஒருத்தவன்.
அதை மீறி நீ செய்யறனா அப்போ உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம், எவ்வளவு ஒரு அந்த என்ன சொல்றது, நீ என்னப்பா நீ பாத்துக்கலாம் அப்படின்றது தானே. இல்ல அதை மீறி செய்யும் போதாவது நீ செய்யாதன்னு தான் சொன்னேன், சாரி எனக்கு கை இப்ப இந்த வாரம் வந்தீங்கன்னா அது கியூட் ஆயிடும். ஆமா அதான் இப்ப வந்த உடனே எல்லாருக்கும் வந்து நீங்க ரவா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணி பண்ணும்போதே வந்து அந்த திருட்டு பிரியாணியை வந்து பேசி கியூட் அப்படின்னு இது கியூட் தான், இது கியூட்டஸ்ட் ஆயிடும் விடுங்க. ஆமா ஜெஃப்ரி தம்பி மாதிரி, ஆனா அது வந்து கியூட்டா ஏதோ பண்ணாங்க, அதுல எதுக்கு நீ கத்தன அப்படின்ற மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ் ஐயோ ஆமா தானே, ஆமா தானே, அதேதான் விடுங்க. சரியா, அதான் லைக் அலர்ட் எல்லாம் வந்து தருண் விக்னேஷும் கொடுத்துட்டு கோவா கேங் வந்து பிரேக்கப் ஆகணும்ன்றதுதான் ஏன் விஷயமா தருண் விக்னேஷுக்கு. சரி இங்க வந்துடலாம் ஜாக்கி. ஐயோ திரும்பி கமெண்ட் படிக்க போயிட்டேன் பாருங்க நானு பழக்க தோஷத்துல. சோ மஞ்சரி கிட்ட தர்ஷிகா பேசினது, தர்ஷிகா மஞ்சரியும் பேசினதெல்லாம் சொல்லிட்டோம் இல்லைங்களா. அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. மறுநாள் வந்து முத்து வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து பேசுவாப்ல. சோ அந்த இடத்துல அதை விட்டுருவோம், நம்ம மஞ்சரி பேச விட்டுருவோம். சாச்சனா வந்து கேட்பாங்க, இந்த வீட்டுல இருந்து யார் போனா அழுவீங்க அப்படின்னுவாங்க. யாரெல்லாம் போனா அழுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஒரு கட்டத்துல ஓப்பனாவே கேட்டுருவாங்க, சாச்சனா இப்ப நீ போனா நாங்களாம் அழுவியான்னு கேக்குறியா அப்படின்னுவாங்க. நாங்களாம் அழுவ மாட்டோம். அவங்க உடனே போய் முத்துக்கிட்ட வந்து கேட்பாங்க, முத்து நீ அழுவு இல்ல எனக்கா, நான் ஏன் அழுவுறேன், ஜாலியா போயிட்டு சொல்லி அவங்க அப்ப கூட கேட்பாங்க, ஒரு பேச்சு கூட நான் அழுவேன்னு சொல்ல மாட்டேன்ல அப்படின்னு திருப்பி போயிட்டு விடமாட்டாங்க. அடுத்து போய் சத்யா கிட்ட போய் கேட்கறதுக்கு போவாங்க. அதுக்கு சத்யாவும் அழுவலன்னு சொல்லிடுவாரு. அதேதான், அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஓகே மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. இவர் வந்து சொல்லுவாப்ல, அதாவது முத்து அந்த இடத்துல மஞ்சரிக்காக பேசினாங்க, மஞ்சரி அழுதாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். முத்து ஒரு வார்த்தை அந்த இடத்துலயும் பதிவு பண்ணுவாப்ல, நான் ஏன் உன்னை கழட்டி விடுறேன்னு புரியுதா, தேவையில்லாதது மஞ்சரி, ஒன்னும் பேச முடியாம போயிரும். இப்ப கோவா கேங் பாத்தியா, எல்லா இடத்துலயும் நீங்க முத்துவை இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கோவா கேங் பார்த்தல எப்படி ஆயிட்டாங்க, கோவா கேங் பார்த்தல அப்படின்றத அந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த உடைச்சு முடிக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அதனால வந்து ராயன் கிட்ட போய் அட்வைஸ் பண்றதுல இருந்து, ஆனா அவங்க யாரையும் வந்து இவங்களை காலி பண்ணணும், இந்த வாரம் இவங்களை செய்யணும் போகணும் அப்படின்லாம் அவங்க பேசுறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அதான் இவர் வந்து அந்த குழு இன்னும் அப்படியே அந்த ரஞ்சித் அந்த தீபக் இந்த குரூப் அப்படியே வச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா கவனிச்சோம்னா எந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கறத சொல்றேன். அதாவது காலையில சக்கரை போடுறதுக்கு தான் நிப்பாரு. தீபக்கு காஃபி வேணும், டீ வேணும் உடனே. அவங்களுக்கு ஓசிடி ப்ராப்ளம் வேற இருக்குப்பா, அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த சர்க்கரையை போடுவாங்க அப்படின்லாம் பேசிட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து அதுல போடுறேன்னு நிப்பாரு தீபக். வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் பெருசா அவங்களுக்கு வந்து அவர் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணல. அதுக்கே ஜெஃப்ரி என்ன சொல்லுவாருன்னா, தேவையில்லை தலை வச்சிருங்க போடாதீங்க. எனக்கு வந்து எனக்கு வந்து இது நடுக்க வந்துருவாரு, எனக்கு காக்க வலிப்புடா அதனால வச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்லாம் சொல்லி பாப்பாரு. ஒண்ணு போட்டுமா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்க அவ்வளவு சக்கரை எடுத்து நீங்க ரவா லட்டு செய்வீங்க. அது இப்ப இதுல உங்க லாஜிக் எங்கயாவது இப்ப இதுல நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் விஷாலுமா, எப்படி அருண் வந்து அவங்க சேனல் அந்த ஓனர், ஐ மீன் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளருடைய அவரும் அப்படிதானா விஷாலும், அதனாலதான் ரவா லட்டு. சரி ரவா லட்டு அது வந்து கியூட்டா, நீங்க அதை எப்படி சார் கடக்கலாம், கியூட்டா சொல்லி கடந்துருங்க அவ்வளவுதான் அப்படின்னு. இதுல நான் என்ன கேக்குறேன், இப்ப இவ்வளவு பேசின தர்ஷிகா அப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மஞ்சரியும் அந்த பொண்ணு பேர் என்ன சாச்சனாவும் போட்ட சண்டே ஒண்ணு இல்லாத மாதிரி ஆயிடுச்சுல. ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு நீங்க அன்னைக்கு அவ்வளவு பேசிட்டு இருந்தீங்க. சர்க்கரை கேட்காதீங்க, புரிஞ்சுக்கங்கப்பா, நீங்களே புரிஞ்சுக்கங்க, சர்க்கரை கேட்க வேண்டாம், ஒருத்தருக்கும் போட்டுட்டு இருக்க முடியாது கிச்சன் டீம்ல அப்படின்னு. நீங்க இப்ப இன்னைக்கு சர்க்கரை எடுத்து போட்டு ரவா லட்டு செய்றீங்க. அதேதான், இது என்ன இத்தனைக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு, அதுல யாருமே செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி வந்து அதுல என்னன்னா இவங்க வந்து பவித்ரா வந்து சொல்லுவாங்க போல இருக்கு, பவித்ராவுக்கும் தெரியுன்ற மாதிரி சத்யா சொன்னதுனால பவித்ரா கொஞ்சம் எதிர ஆரம்பிச்சாங்க. இல்ல பவித்ராக்கு தெரியும்னு கூட சொல்ல மாட்டாரு அவரு. பவித்ரா அங்க போய் உட்காந்து கதை அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அப்பதான் பவித்ரா கோவப்படுவாங்க. ஏன்னா காலையில வடை வந்து போடுவாங்க, நீ வடை வந்து பண்ண வேணாம் போயிடு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து நான் கிச்சன் இன்சார்ஜ் நின்றுட்டு இருப்பாங்க. அப்பவே அதாவது ஒரு ஸ்பூன் சக்கரை போடுறதுக்கே அவர் வேணான்னு சொல்லும்போது தீபக் மாதிரியான ஆள் அதை வந்து வச்சுட்டு நிக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல நீங்க எதுக்கு அதை ஒரு பெரிய அங்கிருந்தா வரும் அது. அதன் பிறகுதான் அந்த காதல் பிசாசு இந்த பாட்டெல்லாம் போட்டு முடிச்சிருவாங்க. தர்ஷிகா குக்கிங் அப்பவே நோட்டடு, அப்பவே அவர் சொல்லுவாரு தர்ஷிகா இதை செய்யாதீங்க அப்படின்னு காலையிலே சொல்லியாச்சு. விட இன்னொரு காமெடி என்னன்னா, அவங்க வந்து இதுக்கப்புறம் நான் வந்து கிச்சன் இன்சார்ஜ் இன்னும் வந்து அமெரிக்கா அதிபர் போஸ்ட் வந்து ரிசைன் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் காடு கண்ணிலாம் வந்து சார் இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு என்ன கிடைச்சது, ஹக் கிடைச்சதா இல்லையா,
ஹக் வந்து கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் போய் பதவியை போய் துறக்கறங்கிற அப்படின்னு வேற விஷயம். ஓகே ஓகே. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. அவருக்கு வந்து இப்ப கிச்சன் இன்சார்ஜா இருந்தா தான் வந்து அவங்க ஏதோ சமைச்சு கொடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் மேட்டர். ஐயோ, பெய்ட் பிஆர்ஸ் எல்லாம் உள்ளார வந்துட்டுங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமா. சரி, அது அவங்க வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு விட்டுருவோம் ஜேகே, அவங்கள விடுங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு போறாங்க. சோ இதன் பிறகு வந்து யார் கூட தொடர்பில் இருப்பீங்க, தொடர்பில் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லார்கிட்டயுமே கேட்டாங்க. விஷால் வந்து தர்ஷிகா அன்ஷிதாவெல்லாம் சொல்லுவாப்ல, மஞ்சரியோடைய தொடர்புல இருக்க முடியாது அப்படின்றத சவுண்ட் சொல்லுவாங்க. விஜய் விஷால் சொல்லுவாப்ல. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்ஷிதா சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து மஞ்சரியோட தொடர்பு இருக்க முடியாது அப்படிங்கறத வந்து ஒரு விஷயமாவே சொல்லுவாப்ல. யாருகிட்ட இருந்து எதிர்பார்த்த பதில் வரல அப்படின்னும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி கிட்ட இருந்து எதிர்பார்த்த பதில் வரல. ஏன்னா அவர் சத்யாவையும் சேச்சியும் சொல்லுவாரு, அப்படியே அமைதியா விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இதை காமிச்சாங்களான்னு தெரியல. ஜாக்லின் வந்து 3 பேர் பேரையுமே சொல்லுவாங்க, என்னால அதை அப்படி விட முடியல அப்படின்னு சொல்லி 3 பேருக்கிட்டையுமே வந்து நான் வந்து டச்ல இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்றது ஞாபகம் இருக்கு. பட் முத்துவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அன்ஷிதாவுடைய வந்து என்னால இருக்க முடியாது டச்ல அப்படின்னு அவர் சொல்லுவார் ஓப்பனாவே. அண்ட் அருண் வந்து பயங்கரமா அப்படியே எடுத்துட்டு வந்த ஒரு கசின் மாதிரி, அவங்க கல்யாணத்துக்கு நாம போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பவித்ராவுடையும் தர்ஷிகாவுடையும், அப்புறம் ஒரு மாதிரி 3 பேர் சொல்லுவார் அவரு. பவித்ரா சொல்லுவாரு, தர்ஷிகா சொல்லுவாரு, அதன் பிறகு வந்து அன்ஷிதா சொன்னாருன்னு நினைக்கிறேன். யாராவது தெளிவுபடுத்துங்க. அந்த மாதிரி எல்லாருடைய பேர்களையும் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இதன் பிறகுதான் வந்து தர்ஷிகாவுடைய கிச்சன் இஷ்யூ. அதற்கு முன்னாடி கிச்சன் இஷ்யூக்கு முன்னாடி கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து நடக்கும். ஓகேங்களா? இல்ல, அதுக்கப்புறம் தான் கேப்டன்சி டாஸ்க் நடக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, தர்ஷிகாவுடைய அந்த கிச்சன் இஷ்யூ ஆரம்பிக்கும். இப்பதான் இவங்க எல்லாருடைய பேரையும் சொல்லி முடிச்சாங்களா? சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து யார் வந்து நல்லா விளையாடலைன்றது வரும். பாருங்க, நான் மாத்திட்டேன், நீங்களும் ஓகே ஓகேங்கிறீங்க. நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லுங்க நீங்க பேசுங்க. சோ யார் வந்து நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே வந்து சௌந்தர்யா பேரையும் ஜாக்லின் பேரையும் தான் சொல்லுவாங்க. சௌந்தர்யா அந்த இடத்துல என்னன்னா, ராணவ் வந்து சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட் இழுப்பாங்க. ராணவுக்கு வந்து புத்தியே இல்ல, மட்டமா விளையாடின ராணவ் அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பாங்க. அவர் உடனே அவரு எழுந்து என்ன சொல்வாரு, இவங்களை வந்து எடுத்துட்டு வருவாரு, சௌந்தர்யா தான் வந்து நல்லா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் சொல்லுவாரு, மூளைக்கு மூளை போய் உட்கார்ந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி. ராணுவ வந்து எவ்வளவு வந்து, அதாவது அடிப்படையான நாகரிகமே இல்லாம பேசுவாங்கன்னா, முட்டாளா இருக்கீங்க மூளையில இருங்கன்றது அதை வந்து நீங்க வந்து சொல்லிக்கலாம். இந்த வேர்டிங் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க போறீங்க, ஏன்னா அவங்க சொன்னாங்க, ஏன்னா அவங்க விஷயம் சொல்றாங்க. ஆனா இந்த குட்டி பசங்க எல்லாம் பேசும் தெரியுமா, ரொம்ப இறங்கி பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவர் பேசுறாரு. ஆமா, அந்த மாதிரிதான் அவர் பேசுறாரு. வாய் நாறுது. இது வந்து சத்யா ட்ரெஸ்ஸை போட்டு ஒழுங்கா போட்டு உட்காருன்றதுக்கான நிகரான விஷயம் தான். அந்த மாதிரிதான் ஒரு, அதாவது நீங்க சரி விடுங்க, அதை பத்தி என்னத்துக்கு பேசுறீங்க. அவர்தான் அதேதான். அதனால வந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லின் தான் வந்து எல்லாருமா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி இவங்க 2 பேரும் வந்து ஒழுங்கா விளையாடல, அந்த டாஸ்கே ஒழுங்கா விளையாடல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. யார் யார் நல்லா விளையாடினாங்க, ஏஞ்சல்ல 2 பேரும், இதுல அதாவது வந்து டீமான்ஸ்ல 2 பேரும் யாரு அப்படின்னும் பொழுது எல்லாருமே வந்து இவங்கள சொல்லுவாங்க. அவங்க பேர் என்ன சொல்றது, நம்ம மஞ்சரியை சொல்லுவாங்க டீமான்ஸ்ல நல்லா விளையாடினதா. அதன் பிறகு வந்து ஏஞ்சலா, அதாவது தீபக்கும் மஞ்சரியும் வருவாங்க. தீபக்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவர் வந்து டீமனா நல்லாவே விளையாடினாரு, யாரையுமே அவர் வந்து கஷ்டப்படுத்தல. பட் இந்த இன்னொரு ஆளா சொல்லணும்னா எல்லாருமே வந்து மஞ்சரியை வந்து நல்லா விளையாடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருஜி ஆனது என்னன்னு தெரியல, சாச்சனாவை தான் டீமன் கூட நல்லா விளையாடினாங்கன்னு. ஆமா, அவங்க தான் ஏதோ வந்து கீழே கடந்ததை வழிச்சு வாயில தடவத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனாதான் ஹக் பண்ணி முத்தா கொடுத்து. அவங்களுக்கு வந்து என்னன்னா, அது யாருடைய ஆளுன்னு தெரியுது. லிட்டில் பிரின்சஸ் வந்து யாருடைய ஆளுன்னு தெரியுமா, அவங்களுக்கு அதை கால்குலேட் பண்ண முடியல. இல்ல ஏன் அப்புறம் நம்ம இந்த வீட்லயே தான் யாரும் ஒன்னும் அந்த அளவுக்கு மதிக்கிறது இல்ல. வெளில இருந்து வர ஒரு வாரம் நம்மள மதிச்சு ஒரு கேள்வி கேட்கிறாருல, அதேதான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவங்க அப்படியே கண் கலங்கிடுவாங்க. அடுத்து இந்த யாரோட நீங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அப்ப வந்து அன்ஷிதா வந்து எனக்கா நீ தழுதான்னு போது அப்படியே கண் கலங்கிடுவாங்க ஆனந்தி. சோ ஆனந்தி வந்து ஆனா சாச்சனாவை தான் அந்த டெவில்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு அவ வந்து நல்லா விளையாடினான். இதுல சௌந்தர்யா வந்து யார் நல்லா விளையாடலன்ற இடத்துல வரும்பொழுது
சாச்சனா பேர் தான் சொல்லுவாங்க. Okay. ஒருத்தரோட பர்சனலை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பண்ணாங்க சாச்சனா, எனக்கு அது பிடிக்கல, சாச்சனா நல்லாவே விளையாடல அப்படின்வாங்க. அப்ப சாச்சனாவுக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சிருப்பாங்க, அப்படியே மூஞ்சி வெள்ளும் புள்ளும். எதுக்குன்னா இதோட இந்த க்ளோஸ் அப் அதுக்கு இல்ல, அதுக்கு ஏதாவது பேசுற மாதிரி தான் டக்குன்னு பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப ஏன்னா சத்யா வந்து சொன்னதுக்கு சத்யாவுக்கு உடனே சொல்லுவாங்க, நான் ஏன் தெரியுமா அதை கிளீன் பண்ணலன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் வருவாங்க. ஆமா, இல்ல அந்த இடத்துல அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லங்க எனக்கு அந்த இடத்துல அதை தான் சொல்ல வரேன். நான் இப்ப சாச்சனா வந்து பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு விளையாட்டு கொடுத்தாங்க, எனக்கு என்ன தலையெழுத்தா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கிழிக்கணும்னு நான் என்ன வந்து அப்படியே பிளான் பண்ணேன். உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஹிட்லர் குரூப்ல வந்து சொன்னான்ல, நான் என்ன குழந்தைங்க எல்லாம் சாவடிக்கணும்னு எனக்கு தலையெழுத்தா, பொண்ணுங்க எல்லாம் வந்து விஷ வாய் தாக்க வச்சு சாவடிக்கணும், குழந்தைங்க ஆளுங்க ஜூஸ் எல்லாம் சாவடிக்கணும் தலையெழுத்தா. ஹிட்லர் சொன்னா கவர்மெண்ட் சொல்லிச்சு, நான் ஃபாலோ பண்ணேன், ஆர்டர் நான் ஃபாலோ பண்ணேன். தூக்கு தண்டனை கை இதுவும் கூட அவதான் சொல்லுவான், அந்த லிவர் எடுக்கிற கூட நான் ஆர்டர் கொடுத்தாங்க, நான் செஞ்சேன், தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து அதுதான் சொல்ல வரேன். இப்ப வந்து அப்படியே சொல்லுவாங்க சாச்சனா, அது எப்படி அது கரெக்டா அவ்வளோ தைரியமா அவ்வளோ கரெக்டா அதை ஒண்ணு சொல்ற மாதிரி நீங்க உங்களால சொல்ல முடியுது? டக்குன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நான் வந்து வேணும்லாம் எடுக்கல, அது ஒரு டாஸ்க், அதுக்கு செய்ய அது என்ன செஞ்சா வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, ட்ரிகர் ஆவீங்கன்னு நான் யோசிச்சதுனால அதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். நான் ஒன்னும் வேணும்னு செய்யணும்னு செய்யல அப்படிங்கிற மாதிரி கீ ஷூட்டு அதையும் வந்து எடுத்துன்னு வருவாங்க. அண்ட் அவங்களுக்கு அது பிடிக்கும் பிடிக்காது அவங்கள சொன்னது. அப்புறம் தான் அந்த ஹவுஸ் கிளீனிங்க்கு வந்து ஒரு விளக்க உரையெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் தான் வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. ஜாக்லினுமே சௌந்தர்யாவை தான் சொல்லுவாங்க நல்லா விளையாடல அப்படின்ட்டு. ராயனும் வந்து சௌந்தர்யாவையும் ராணவையும் தான் சொல்லுவாப்ல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா, பிக் பாஸ் கொடுக்குற சாப்பாடு தான் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடணும். ஓகேவா? இதன் முடிஞ்சதற்கு அப்புறம் தான் வந்து சௌந்தர்யாவால தாங்க முடியாது, ராயன் வந்து தன்னை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காருன்னு ரஞ்சித் கிட்ட போய் உட்காந்து அதை வந்து புலம்ப ஆரம்பிப்பாங்க. அப்ப ஜாக்லின் வருவாங்க. வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, நான் கொஞ்ச நேரம் பேசணும், நீ போய் உட்காராங்க அப்படின்ட்டுருவாங்க. இவங்க வந்துருவாங்க. இந்த கதையை விட்டுருவோம். அந்த இடத்துல வந்து தீபக்கும் இதுவும் பேசுற சின்ன கிளிப், அதை நான் ஃபுல் வீடியோ பார்த்தேன். அது வந்து முழுக்க அவர் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, அவரும் தீபக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுவாரா, நீ வந்து இந்த கோவா எங்க கலைச்சிடு, இது வந்து காலி ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க யாரு கூடயும் கெடுக்கல, கும்பலா இருக்கிறோம், நாங்க விளையாடுறது வந்து இண்டிவிஜுவல் விளையாட்டு தான் விளையாடுறோம், ஆனா ஒன்னா இருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா அந்த ஒன்னா இருக்கிறத நிறைய பேர் இங்க பிடிக்கல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து போகும்போதே சொல்லுவாங்க, இவங்க அது பேர் என்ன, தர்ஷிகா சொல்லுவாங்க. ஆமா, தர்ஷிகா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு கூட கோவா கேங் மாதிரி அந்த குரூப்போட வந்து இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் வந்து அப்படி இருக்க முடியல, இங்கே வந்து அந்த மாதிரி இருக்க முடியல, நான் அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான கேங்கோட இருக்கிறவன் தான் நான் ரொம்ப ஃபன்னியான ஒரு ஆள், கடைசியாக இங்கே வந்தால் எனக்கு வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு. இதே தான் வந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அதுதான். சாச்சனாவும் அதே கம்ப்ளைண்ட் தான் எடுத்துன்னு போய் இதில் சொல்லுவாங்க, முத்துக்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதே கமெண்ட்டை தான் தர்ஷிகாவும் சொல்கிறாங்க. ஸோ அதே விஷயந்தான் வந்து விஷால், எல்லாருக்குமே அந்த கோபம் வந்து அந்த கேங் மேலே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், அது உடஞ்சாதான் அங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதும். ஆனால் அவங்க எஸ்பெஷலி ஜாக்லினா சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு நாளும் பேசி வச்சுக்கிட்டு ப்ளஸ் மைனஸ் நாங்கள் பேசுறது, ஐ மீன் பேசி வச்சு நாங்கள் கேம் விளாடல, இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க விளையாடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு நாங்கள் ஒன்றா இருக்கிறதே யாருக்குமே பிடிக்கல, எரிச்சலாக இருக்குது. இந்த சேம் திங் தான் வந்து ராணுவுக்கு வந்து என்னென்னா, ராணுவ வந்து அவங்க அந்த குரூப்பில் வந்து சேர்க்கவே மாட்டுறாங்க அப்படின்றது தான் அவருடைய கோபமும். எஸ்பெஷலி சௌந்தர்யா சுத்தமாகவே மதிக்க மாட்டாங்க அவர் அப்படின்றது தான். அதுதான் வந்து ராணுவுடைய அதே அடிப்படையான கோபம்னு வச்சுக்காங்களேன், அதுதான் மேட்டர். எஸ், அதுவும் வந்து அவருக்கு ராயன் கிட்ட பேசுறதும் பிடிக்கல ஜெய். நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாமா, அந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு இருக்கு. ஸோ இதுதான் அந்த டாஸ்க்கு. அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் உப்பு இல்லாத ஒரு சாம்பார் சாதம் வரும். ரெண்டு பேருக்குமே அது வந்து சுத்தமாகவே பிடிக்காது. ஜாக்லின் வந்து திரும்பவும் அந்த சாம்பார் சாதம் வந்த உடனே மயக்கம் போடுற மாதிரி ஆயிடுவாங்க. ஆயிட்டு நான் நாளைக்கு மயக்கம் கூட போட்டு விழுந்துக்கிறேன்டா, ஆனால் எனக்கு இதை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதற்கு நடுவில் தான் இந்த தர்ஷிகாவுடைய கிச்சன் இஷ்யூ வருதுங்க. இந்த கிச்சன் இஷ்யூ என்ன அப்படின்னா, அதான் ரவா உருண்டை பண்ணின்னு இருப்பாங்க. ரவா உருண்டை பண்ணிட்டு ரவா லட்டு. இப்ப நானே கூட சொன்னேன், ஐயோ என்ன 2 பேர் சாப்பிடாம இருக்காங்க இந்த வீட்டுல, அப்போ வந்து ரவா லட்டு எல்லாம் வேற பண்றாங்கன்னா அது வந்து சௌந்தர்யாவும் சொல்லிட்டே போவாங்க ரவா லட்டுன்னு. இதுக்கு சௌந்தர்யா வந்ததுனால அப்படியே அதையும் சொல்லிடுறேன். அழுவாங்க சௌந்தர்யா. என்னன்னு கேட்டா டேடி ஞாபகம் வந்துடும். உப்பு இல்லாத சாப்பாடு யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு லட்டு, இப்போ முட்டை பப்ஸ், பிஸ்கெட்டுன்ற மாதிரி எல்லாம் வரும். ஸோ அதுக்காக வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஜெஃப்ரி
அந்த கிச்சன் இஷ்யூக்கு பேசின விஷயங்கள் நல்லா இருக்கும். அதாவது ஒரு கேப்டனா நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அப்ப நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்கன்னா நானே போய் இந்த கேப்டன் சரியில்லைன்னு அந்த 3 மேக்னெட்ல இருந்து ஒன்னு எடுத்துடுறேன். எனக்கு இது வந்து ரொம்ப அவமானமா இருக்கு. அப்ப அத சொல்லி முடிச்சுட்டு அவர் வந்து அங்க வந்து நின்று எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் அவங்க கருத்துக்களை சொல்லுவாங்க. முத்து சொல்லுவாப்ல அது அவங்களுடைய இது அந்த இதற்காக நீங்க வந்து அதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல தன்னை காயப்படுத்திக்கிற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, ஜெப்ரி அதை பண்ணது வந்து எல்லாருமே பதறது வந்து ரொம்ப நல்லா. நீங்க சொன்னது ஏன்னா தீபக் இருக்கிற எல்லாம் ஒரு அப்படியே கட் அண்ட் ரைட்டா பண்ணீங்க. நான் வந்து வாட்டி சொல்லியும் அப்ப நீங்க வந்து கரெக்டா அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து உனக்கு கால் அமைக்கி விட்டேன் அன்னைக்கு, என்னது புக்ல கால் அமைக்கி விட்டேன், கால் அமைக்கி விடுவேன். இன்னைக்கு என்னன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, இந்த முத்தழகு பேசுமே இதுல அந்த மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்ற மாதிரி தான். மதிக்க கூடாதுன்னா எனக்கு இல்லடா ஜெஃப்ரி, அது வந்து நான் ஒரு சொயா உண்டை சுடும்போது நீ வந்து சொயா உண்டே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான். அதுல வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் என்னன்னா ப்ரொவிஷனே இல்லாம யாருமே ஒன்னும் பெருசா எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க. அப்ப சரி இருக்கிறத வச்சு எதனா செஞ்சு கொடுத்துருவோமே அப்படிங்கறதுக்காக சர்க்கரை வச்சு ரவா வச்சு செஞ்சாங்க. யார் வீட்டு ரேஷன் அது? எல்லாரும் கூட்டு வச்சு செய்யுங்க, எல்லாரையும் கூட்டு வச்சு சொல்லுங்க. ஜெஃப் இவரு கேப்டன் கிட்ட மரியாதை பர்மிஷன் கேளுங்க. ஒண்ணும் இல்ல, உப்புலா சோறு வந்தது, விஷால் வந்து நைட் வந்து அதை என்னது பிசிவேலா பார்த்தா பண்ணாரு. எல்லாரும் தெரியும் எப்படின்னு கேட்கும்போது உப்புலா சோறு வந்தது. ஜெஃப்ரி போய் பிக் பாஸ்ல கேட்டாப்ல, சரி தின்னு தொலைங்கன்னு சொன்னாரு. நாங்க அதை கொஞ்சம் வேற அதையே வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினும் கேட்க சொல்லுவாங்க, நீ வேணா மத்தவங்க உப்பு போட்டு சாப்பிடலாமான்னு கேளு, நாங்க அப்படியே கொடுத்துடுறோம் அப்படின்றத அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து கேட்டு நீங்க செய்யுங்க. உங்களை யார் வந்து செய்ய வேணும்னு சொல்றீங்க? உங்களுக்கு விஷால் கூட கடலை போட்டுட்டு இருக்கணும். அதுதான் சவுண்ட் இது ரெண்டு. அது இன்னொன்னு அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டீங்களா? இல்ல இன்னும் இல்ல சார், இனிமே தான் சார். அடுத்துதான் கேப்டன்சி டாஸ்க். ஓகேவா? சோ சீக்கிரம் முடிக்கணுமா? ஏன்னா நீங்க இல்ல தொண்டை கரெக்ட், பட் யாரும் போட மாட்டாங்க அதனால. ஆமா, நேத்து இதனால தான் நம்ம சீக்கிரம் முடிக்கலாம்னு சொன்னோம். பாருங்க இன்னைக்கு வந்து 200 பேர் தான் லைக், 364 பேர் ஆனா லைன்ல இருக்காங்க. பட் வந்து இந்த மாதிரி பண்றது நம்ம அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சரி விடுங்க. சோ எங்க விட்டேன்? அப்ப தர்ஷிகா கிட்ட இவங்க பேசினதுக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்து அதன் பிறகு வந்து ஜெஃப்ரி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா அது இது வந்து கேப்டன்னா பண்ணக்கூடாதுன்னா இல்ல, சின்ன பையன்றதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி வந்து ஜெஃப்ரி கிட்ட சௌந்தர்யா சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்பதான் அவர் சொல்லுவாரு, இப்ப இதே இந்த இடத்துல தீபக்னா வந்து இவங்க இந்த மாதிரி செய்வாங்களா, அதுக்குதான் நான் எடுக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்றதையும். அதுக்கு நடுவுல எல்லாரும் வந்து ஜெஃப்ரி வந்து நல்லா விளையாடுற, நீ அந்த மேக்னெட்டை எடுக்க வேணாம் ஜெஃப்ரி அப்படின்லாம் பேசின்னு இருப்பாங்க. சௌந்தர்யா வந்து அசிஸ்டன்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, அவங்க போய் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு இருந்திருக்கணும் கரெக்டா. அவங்க வந்து கேட்காததுனாலதான் பிரச்சனை. நீ வேற யாருக்கும் தான் தண்டனை கொடுக்க வேணாம், நீ நேரம் எடுத்துன்னு போய் சாச்சனாவுக்கு தண்டனை கொடுன்னுவாங்க அவங்க. அவங்க திரும்பியும் அங்கே அதாவது எல்லாரும் முன்னாடியுமே இதை சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த பேட்ச் வாங்கின்னு வந்து குத்திட்டாங்கல்ல, அவங்கதான் வந்து இப்ப இதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும்ன்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து அவங்க அதே தான் சொல்லுவாங்க, என்னடா ஒரு அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வேற வச்சுக்கிட்டு நீ ஒண்ணு அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு அந்த கோவத்தை சாட்சா மேலதான் காட்டுவாங்க. ஸோ பட் ரஞ்சித்லாம் வந்து இது பண்ணுவாரு, இல்லடா கேப்டன்சி சூப்பரா தான் பண்ற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து பேசுவாங்க. அப்புறம் இவரே போய் தர்ஷிகா அவங்க சாப்பிடாம உட்காந்துருப்பாங்களா. அப்புறம் உடனே இவர் சொல்லுவாரு, இது வந்து எதுக்கு அழுகுறியா, விடு சரிவா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா சாப்பிட கூப்பிட்டு சமாதானம் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசாலாம் இல்லைங்க. பிறகு வந்து என்ன அப்படின்னா அத விஷால் போய் ஒரு ஹக்கு கொடுத்து சமாளிச்சிருவார். இதுக்காகவா நீ வந்து ஒரு பதவியே துறக்கிற அளவுக்கு என்ன இங்க ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்சதன் பிறகுதான் வந்து கேப்டன்சி டாஸ்க். கேப்டன்சி டாஸ்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அந்த டாஸ்க்லயே என்ன சொல்லிட்டாங்க, அவங்கவுங்க மற்றவங்களுடைய டிஃபென்சிவ் மோடுக்கும் போகலாம், மற்றவங்க வந்து போய் இந்த அடிக்கிறது எல்லாமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லும் பொழுதுதான் வந்து அந்த விஷயத்த மஞ்சரி பண்ணாங்க. பட் பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தீபக் எல்லாரையும் எடுப்பாரு, ரஞ்சித் இதை ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டார். ஆனா திருப்பி வந்து ஓடி வந்து அந்த பைப்பெல்லாம் எடுத்து விட்டுருவாரு. பட் விளையாடும் பொழுது தீபக்குடைய அந்த இதை தள்ளினதுக்கு அப்புறம் அவர்த வந்து தள்ள சொல்லுவாங்க, அவங்கள தள்ளிடுவாரு தீபக். அவங்க லாஸ்டா ஓடி வந்தா தள்ளுவாங்க, அவங்களதுல குறைஞ்சிக்கிட்டு இருக்கு.
அவங்களதுல எப்ப அதை வந்து செய்வாங்க அப்படின்னா, முத்து சொல்லுவாரு வெளியில இருந்து, உன்னோடதுல மஞ்சரி கீழே தண்ணி சொட்டிட்டே இருக்கு, மத்தவங்களது ஒரு சொட்டு கூட வரல, இப்படியே காப்பாத்தீங்க கூட காப்பாத்திடலான்னு பேசுவார். ஆமா. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் மஞ்சரி வந்து தள்ளவே வருவாங்க. ஓ ஓகே, என்னோடது போயிட்டு தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு நான் வந்து நின்னுட்டு வேற அதை புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கணும் ரொம்ப நேரம் அப்படின்னு அதை சொல்லி. ஆனா வந்து அதுல வந்து மஞ்சரி ஆன் ஃபயர் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கையில வந்து நெக்ஸ்ட்டுக்கான வந்து நாமினேஷன் பாஸ் செஞ்சாங்க. இல்லைன்னா அந்த ரிஸ்க்லாம் அவங்க எடுக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மேட்ரு. அவங்க உட்காந்து இருந்திருப்பாங்க நைட்டு பூரா உட்காரனாலும், அப்படியே ஒரு விரலை பிடிச்சிட்டு இந்த ஒரு குட்டி பையன் வந்து அந்த விரல வச்சு தண்ணி வராம அந்த டேம்ல இருந்து ஓட்டையான டேம் வந்து காப்பாத்தி ஊரையே காப்பாத்துற மாதிரி அவங்க உட்காந்து அந்த இடத்துல இருந்து காப்பாத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்கதான் வந்து தள்ளி விடுவாங்க. தள்ளி விடும் பொழுதுதான் எல்லாரும் வந்து ஆக்சுவலா காப்பாத்தி இருந்தாங்கன்னா உண்மையிலே பவித்ராவோட காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஓகே, எஸ் எஸ். இவங்க வந்து விழுந்துருவாரு. தீபக்குடைய அதான் தீபக் தான் வந்து முன்னாடியே வந்து ஆண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி வந்து அவங்களை காலி பண்ணலாம், எப்படி இந்த டீம் வந்து பேசி பெண்களை வந்து பண்ணலான்ற மாதிரி தான் இது பண்ணதான் வந்து தகவல். அது நான் என்ன எனக்கு தெரியாம நம்ம அதை பேசக்கூடாதுன்றதால அதை வந்து சொல்லியிருக்கேன். அதனால அப்படி பாத்தீங்கன்னா அவர் பவித்ரா வந்தது விட்டுருக்க மாட்டாரு. அது பிறகு ஏன்னா அது ரஞ்சித்தும் சொல்லுவாரு, தீபக் கிட்ட நம்ம இதெல்லாம் ஒன்னும் பேசி வச்சு விளையாடுறது இல்லம்மா, லவ் யூ சாமி அப்படின்னு. ஆமா, ஆனா தீபக் என்ன காப்பாத்திட்டாரு, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ இந்த இடத்துல உண்மையிலேங்க தர்ஷிகா தோத்து போனது பவித்ரா ஜாக்கி. ஆனா போய் கட்டி பிடிச்சது இவங்க ரஞ்சித். இல்ல, இந்த ஆட்கள் இருக்காங்களே, இவங்க இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க எப்பயுமே மாத்த முடியாது. இதுதான் அவங்க நிஜம், இதுதான் அவங்க உண்மையான முகம். அதை நீங்க மாற்றவே முடியாது அவங்கள. சீரியஸ்லி. ஏன்னா இன்னைக்கு கேட்பாங்க ஒரு இடத்துல அந்த பொண்ணு தவிச்சிட்டு கிடக்கும்போது இவங்க கை கட்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, ஜாக்கி அதை வந்து எடுக்கும் போதுமே கை தட்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அந்த கிளிப்பிங்க கூட வந்து போட்டிருந்தாங்க. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த இதை காமிச்சாங்களான்னு தெரியல, பவித்ரா வந்து ஆர்ஜி ஆனந்தி சொல்லுவாங்க, இது என்னடி இது பாக்குறதுக்கு நல்லாவாடி இருக்கு இந்த லவ். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதுவா பாப்பாங்க. அவங்க அன்ஷிதாவே அவர் லவ் பண்றாருன்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவரு நீங்க ஒத்திக்கிட்டு வந்தாராமே அப்படின்னு. ஆமா, பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு, வின் சொர்க்கமே பொய் பொய், என் சொர்க்கம் நீ கண்ணே, வின் சொர்க்கமே பொய் பொய், என் சொர்க்கம் நீ கண்ணே, சூடிய பூச்சரம் வானவில் தானோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை ரொம்ப நாள் கழிச்சு பாட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எஸ், ஓகேவா. ஸோ ஃபைனலாக இவர் வந்து கேப்டன் ஆனதுக்கு எல்லாரும் பேர் ரஞ்சித் வாவ் சூப்பர்லாம் சொல்லுவாங்க. என்ன வாவ் சூப்பர், அவரோடது ஒன்றும் பெருசாக யாரும் இது பண்ணல. அவர் பண்ண வந்ததுக்கும் டிஃபெண்ட் பண்ணது வந்து தீபக்கு. ஆனால் ரஞ்சித்துக்கு எல்லாரும் சூப்பர்லாம் சொன்னாங்க. பட் அவர் வந்து கேப்டன் ஆயிட்டார், அவ்வளோதான் மேட்டரு. அதன் பிறகு இந்த குத்துற வேலையெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஸ்டாம்பிங்ல. இப்போ அதுக்கு தான் வந்து ஆர்ஜே ஆனந்தி, பவித்ரா, சாச்சனா 3 பேர் பேசும்பொழுது தான் அந்த விஷயம் சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா. ஆர்ஜே ஆனந்தி சொல்லுவாங்க, தீபக்கை பொறுத்த வரைக்கும் நீ வரக்கூடாது அப்படிங்கிறத விட ரஞ்சித் வரணும் அவருக்கு. இந்த வீட்டுல பொறுத்த வரைக்கும் யாருக்கும் யாரையும் பிடிக்காது அதனால காப்பாத்திட்டாங்கன்றத விட அவங்களுக்கு யார் வரணுமோ அவங்களுக்கான சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. சாச்சனா அவங்களுக்கு ஐடியா வேற கொடுப்பாங்க. இல்ல சசி போட்ட கமெண்ட் அதிர்ச்சி போயிட்டு உங்களுக்கு வைத்தியம் ஒரு வாரம் அதேதான். சோ அதன் பிறகு வந்து வேற என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா ஜாக்லின் அந்த ஃபுட்டுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சௌந்தர்யா அழுதுட்டு இருந்தாங்க. இது தவிர்த்து சௌந்தர்யா ஏதோ ஒரு மாதிரி 10 நிமிஷம் அழுதுனே இருந்தாங்களாம். ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருந்திருக்காங்க போல இருக்கு. இதன் பிறகுதான் வந்து என்ன அப்படின்னா இதோட முடியும் ஜாக்கி. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பிடிச்சா கரெக்டா இருக்கும். சோ அதே மாதிரி கமெண்ட் வந்து லைக்கே தேடி ஒரு 20 பேர் போட்டிருக்காங்க. அந்த நம்ம நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க கிளம்பிட்டோம்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஏன்னா லைக்கே போட மாட்டீங்க, சரி நமக்கு சீக்கிரம் கடை கட்டலாம்னுங்க, டக்குன்னு அதுக்கு வந்து லைக்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ். ஓகேவா. ஸோ ராணவ், சௌந்தர்யா, ஜாக்லின், ராயன் 4 பேர் பேசிட்டு ஹை குவாலிட்டியில தான் இருந்தது. வைஃபைல தான் இருக்கான்னு கேக்குறீங்க? ஆமா, வைஃபைல தான் இருக்கு. சுத்திட்டு இருக்காருக்காக பார்த்தேன். ஓகே தெரியல ஜாக்கி என்ன. சரி, ஓகே. ஸோ மேடம் கூட சொன்னாங்க அவங்களுக்கு வைஃபைல ஏதோ பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரி கதவு சாத்தாதீங்க, பரவாயில்ல நான் எதுவும் சவுண்ட் கொடுக்க மாட்டேன், கதவு திறந்து வைங்க, எனக்கு வைஃபை வரல அப்படின்னாங்க. அவங்களோட குறாமை பெரிய குறாமையா இருக்கு இந்த வீட்டில்.
ஓகேவா? ஸோ இதில் விட்டேன். ராணவ், சௌந்தர்யா, ஜாக்லின், ராயன் 4 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. இவர் வந்து இவரா தான் வருவாரு. யாரு? ராயன் தான் வருவார். வந்துட்டு அவரா தான் ஏதோ ஆரம்பிப்பாரு. இவங்க எதுவுமே பேசவே மாட்டாங்க. ஐ மீன் ராணவ் தான் ஆரம்பிப்பாரு. இப்ப ராயன் என்ன கேட்பாருன்னா, டே இப்ப நேத்து ஒரு விளையாட்டு ஒண்ணு விளையாடல, நேத்து ஒரு கேம் விளையாடல, உனக்கு நீ விளையாடின கேம் சரின்னு பட்டுதா? இது எதுக்காகனா, இந்த காலையில யாரோடய இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ராணவ் வந்து ஜாக்லினோட எல்லாம் இருக்க மாட்டேன்னு ஏதோ சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மேனிபுலேட் பண்றாங்க. காப்பாத்திட்டு வந்த விஷால் போட்டு அனுப்புறதுதான். அதெல்லாம் அதேதான். இருங்க, பப்பட்டா இருக்கிறேன், கிப்பட்டா இருக்கிறன்றது அங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த விஷயம் மட்டுமே 2 பேர் பேசியிருப்பாங்க. முத்து பேசியிருப்பாரு, ராயன் கிட்ட பேசியிருப்பாரு, தீபக் வந்து இவங்க கிட்ட பேசியிருப்பாரு. எஸ், இதெல்லாம் அங்க அதான் இவர் உடனே அந்த விஷயத்தை தான் எடுத்துட்டு வருவார். இவர் சொல்லுவாரு, டே நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கலடா, உனக்கு நீ ஆடின கேம் நல்லா இருந்ததானே? ஆமா எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அப்ப விட்டுரு அப்படின்னுவாரு. அதுக்குதான் சௌந்தர்யா சொல்லுவாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாடுவாங்க. உடனே இவர் வந்து என்ன சொல்வாரு, ஏய் நான் இண்டிவிஜுவலா விளையாடுறேன்டா, நீ வந்து விளையாட கூட மாட்டேன்ற, நீ வந்து ஒரு பப்பட்டா இருக்கடா. ஜாக்லின் யாருக்குடா பப்பட்டா இருக்குன்னு கேட்டா, ஜாக்லினோட பப்பட்டா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் அவரு. நம்ம என்ன இவர் என்னத்த சொல்றது, நம்ம அந்த மாதிரி இதே நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு விஷால் வருவாப்ல. விஷால் நீங்க நல்ல பிளே, அது கவனிச்சு பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு என்ன செய்வாரு, என்னடா பிரச்சனை, அவனுக்கு அதுதான் நான் புரியவே மாட்டேன்துடா அவனுக்கு, உனக்கு அவன் அப்படி சொல்லலடா அப்படின்லாம் சொல்லி கூட்டின்னு வந்துருவாரு. கூட்டின்னு வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் தான் காப்பாத்தி கூட்டின்னு வந்தேன், வச்சு செஞ்சிருந்தாங்க. என்ன வச்சு செஞ்சிருந்தாங்க அதுதான் எனக்கு புரியல. அதேதான் இப்ப உடனே இவருக்கு என்னன்னா, இந்த பரிச்சை பேப்பர் டப்புன்னு ஒரு வாதியர் வாங்கிட்டு சீக்கிரம் வெளியே போனா நம்மளுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி தான் அவருக்கு நம்மள காப்பாத்திட்டு வந்தாங்க மாதிரி நினைக்கிற ஆள் தான் அவரு. அதேதான். அந்த மாதிரி இவரு உடனே ஹாப்பி ஆயிட்டு வெளில வந்து சொல்வாரு. இப்ப உள்ள வந்து ஒரு மாதிரி பேசுவாரு, புரிஞ்சுதா என்ன கேட்டு, நான் பயங்கரமா அப்படியே பேசுறாங்க, நான் என்ன ஒரு மாதிரி கார்னர் பண்றாங்க, என்ன வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு. அது ஒரு 4-5 வார்த்தை வச்சிருக்காரு போல இருக்கு, இன்ஃபுளுன்ஸ், கார்னர், என்ன வந்து அவருக்கு தெரியாது. ஆமா, டக்குன்னு ஒரு பப்பட்னா அதான் நேத்தே சொன்னீங்க, சாதம் பப்பட் வச்சு சாப்பிடுவோம்ல அப்படின்றவாரு. அந்த மாதிரியான ஆள் தான். ஆனா இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் கேங் மட்டும் தான் இருக்கும். தீபக் இவங்க எல்லாருமே வந்து உட்கார்ந்து கேங்கா பேசி ஏதோ இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு என்ன கொடுமைன்னா விஷால் சொல்லுவாரு, இது எனக்கே நிறைய தடவை நடந்திருக்குடா, சார பேசிட்டாங்கல்ல, ராயன் ஏதோ பேசிட்டாங்கனால அதனால ஜாக்லின் ஏதோ வந்து கேள்வி கேட்ட மாதிரியான ஒரு பில் கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த அந்த குரூப்புடைய பேச்சே என்னன்னா, இப்ப இவங்களா இது கேங் கிடையாது, இதுக்கு என்ன கேங் வைக்கலாம் நம்ம, இதுக்கு என்ன திருட்டு, ஆனா இதை வந்து சொல்லி ப்ரொபகண்டா பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மேட்ரு. எஸ், இவங்க கேங்கே இல்லைன்றுவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஸோ அவ்வளோதான் ஜாக்கி, இதான் வந்து இன்னைக்கு நடந்த விஷயங்கள்னு பார்த்தா இதுதான் நடந்த விஷயங்கள். கமெண்ட்லாம் போயிடலாமா? கமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். ரைட், இந்த கமெண்ட்லாம் படிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன், அந்த கமெண்ட்லாம் படிக்காதீங்க. ஓகே. நீங்கள் சில நேரத்தில் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுருங்க. இங்கே பாருங்க, இது 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 ஓகே ஓகே, நீங்கள் போகலாம். ஓகே, போகலாங்களா? அப்புறம் இந்த இதுவும் இது வந்து சும்மா பேர் மட்டும் சொல்லி விட்டுருங்க. ஆமாம் சார், அது தெரியும். ஓகேங்களா? இந்த இது நீங்கள் தானே படிச்சீங்க? இந்த இல்லை இன்னுமே படிக்கல. இல்லை, மெயில் ஒன்று படிச்சீங்க தெரியுமா? மெயிலில் வந்து படிச்ச ஒரு பேர் முருகே, அவர் தான் காலிங்னு போட்டிருந்தாங்க. ஓ அவங்களா? ஓ ஓகே. அது நீங்க படிச்சுட்டு நீ என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஆஃபீஸ் கிளம்ப போற நேரத்தில் படிச்சீங்க. அப்புறம் அதை பத்தி அவங்க இல்ல என்ன டிஸ்கஷன்னா, அவங்க சாரி, நான் வந்து என்னன்னா இந்த மாதிரி நான் என்னுடைய பேர் இதுதான், நான் இங்க வந்து இருக்கேன், நான் வந்து ஒரு ஐடில வந்து டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் உங்களை வந்து வெல்கம் பண்றேன் யூகேவுக்கு, நான் அந்த பக்கம் வந்தாலும் வரேன், உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க, நீங்க இந்த பக்கம் வந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இடங்களை போட்டு டீட்டெயில்ஸ் படிச்சுட்டு போகும்போது அதை என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணவே இல்லை. நானும் நினைச்சேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த ஃபேஸ் நம்ம எங்கேயோ பார்த்தோமே ரீசெண்ட் டேஸ்லன்னு பார்த்தா மெயில் அன்னைக்கு 2வது நான் மறுநாள் பார்த்தோன்னு நினைக்கிறேன் மெயில். ஆக்சுவலி ஆமா, தேங்க்யூ முருகேஷ், தேங்க்ஸ் யுவர் டீடைல் மெயில், தேங்க்யூ. எஸ், சொல்லுங்க. ஓகே, அப்புறமா உங்களுக்கான டீடைல்ஸ் அண்ட் அதேதான் my first live interactions, welcome to UK, wishing you both all the best, keep it alive. thank you. நாங்க அப்புறமா உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் அனுப்புறோம், மெயில் ரிப்ளை பண்றோம். ஆமா, ஓகேவா? மெயிலை விட வாட்ஸ்அப்ல வந்துருங்க, அது இன்னும் பெட்டர். அது பெட்டர் டு chat and
குயிக்லி. பட் இவங்க யூகேல இருக்கிறனால அவங்க வந்து இங்கிலாந்து ராயல் மெயில் மாதிரி நம்புறாருன்னு நினைக்கிறேன். மெயில் அனுப்புறது, லெட்டர் வீட்டுக்கு அனுப்புறது. இல்லை ஐம் வெரி சாரி, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஆனால் இங்கே என்னன்னா எல்லாருமே அந்த இப்போ நம்ம ஊரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்ஸ்அப்பு, மெயில், அந்த மெயில்ன்றவர் வாட்ஸ்அப் தான் நிறையா. இந்த வாட்ஸ்அப் விஷயங்கள், மெசேஜே யாருமே பார்க்கறதில்ல. ஆனால் இங்கே மெசேஜ் உண்டு. அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. எஸ். ஸோ டம்மி பாவா கேங்கா, அதுக்கு அப்படி வந்து ராதா பேர் வச்சிருக்காங்க. டம்மி பாவா கேங், டம்மி பாவா செம்மையா இருக்குது. இந்த குரூப் இன்னமும் அலைவா இருக்குங்க. இந்த ஆண்கள் குரூப் இன்னமும் அலைவா இருந்துட்டு அதுக்கு ஒரு ஆள் தான் ராணுவ. அவர் தான் வந்து ஆக்சுவலி பப்பட்டு. அவர் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காரு. ஓகே. அதன் பிறகு ரம்யா வந்து நான் வந்து ஜிகே வந்து உருட்டு கேங்னு அதுக்கு பேர். ஆமாம், அதுவும் நல்லா தான் இருக்கு. உருட்டு கேங் கூட நல்லா தான் இருக்கு. ஓகே. ஸோ ராதா சக்தி இவளுக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் கோர்ட் டாஸ்காம். ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நிக்சன்ல போட்ட மாதிரி அந்த ஃப்ரேசஸ் போட்டா பயங்கரமா இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. அதுல வந்து எனக்கு வந்து தனலட்சுமி வந்து ஜட்ஜா இருப்பாங்க. ஐயோ ஆமாங்க. பாட்ஷா அந்த பாட்டு வந்து இந்த பக்கம் ராபர்ட் பஸ் வந்து கீழே உட்காந்துருவாரு. அமுதவாணன் தான் பேசுவாரு. அமுதவாணன் மேலதான் பிராது கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அந்த பாட்டை வேற பாடுங்கன்னா குர்த்தா பாருன்னு ஏதோ பாடிட்டாங்கன்னு சொல்லி. ஐயோ, இவரு யாரு தெரியுமா? அந்த பாட்டு பாடுவார்ல, ரேப் பாடுற அவரு தான் வந்து ஜட்ஜா. அது வந்து அவரே சொல்லுவாங்க, வானர் நீங்களே சிரிக்க கூடாது, மன்னிச்சிருங்க அப்படின்னாங்க. செம்மையா சிரிப்பாங்கன்னா அதுல. ஓகே, செம்ம சிரிப்பு அது. சிவலிங்கம் யூனிவர்சல் எபிக் பவானி பாத்தீங்களா? டெய்லி வர்றது. நான் லைக் அலர்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஓ லைக் போட மறந்துட்டேன், லைக் போட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நல்லதுதான் இப்ப இந்த லைக் அலர்ட் சொல்றது. அதான் உங்க குரலுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு மேம். ஆமா ஜாக்கி, கண்டிப்பா லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. டக்குன்னு ஏறுது பாருங்க. இப்ப 219 228 நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. சரி, உங்க குரல் இனிமை மேல ஓகேவா? இவங்க ராஜேஷ்குமார் வந்து சொன்னாரு, பாஸ்டன்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 1 hour டிரைவா. அது வந்து அப்படியே நீங்க தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு அதுல அப்படியே கேட்டுனே போயிடுறேன். இன்னும் வந்து எபிசோடே பாக்கல அப்படின்னாரு ராஜசேகர். அதன் பிறகு சிவகார்த்தி போட்டது நல்லா இருந்தது. என்ன பண்ணிட்டாங்களா, அவங்க வீட்டுக்காரர் வந்து ஏர்பட்ஸ் வாங்கி கொடுத்துட்டாராம். எப்ப பார்த்தாலும் வந்து மை ஹஸ்பண்ட்ஸ் ரெஃபர்ஸ் யூ போத் ஆஸ் அதுக்குள்ள போயிடுச்சா. சரி விடுங்க, கீழே நான் இப்ப பாக்குறேன், இதுல கிடைச்சா திருப்பி படிக்கலாம். சிவபிரகாஷ் வந்து சொன்னாரு, ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாப்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்களோட. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆட்டிடியூடும் அவருக்கு இருக்கு. ரொம்பவே அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. ரொம்பவே இருக்கு. இவங்களும் வந்து அந்த என்ன சொல்றது, அவர் வந்து இந்த என்ன சொல்றது, விளிம்பு நிலை மனிதர்கள் பக்கத்துல இருந்து வந்ததுனால அவங்க மேல ஒரு கன்சர்ன் வச்சிருக்காங்க. அந்த கன்சர்னே அவர் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாவும் எடுத்துக்கிறார் நிறைய இடத்துலன்ட்டு. இதே தான் நான் வந்து அது மாதிரி நிறைய பேரை நான் சொல்லிட்டு போலாம். இப்போதைக்கு அது சொல்லுங்க. ஓகே, எனக்கு அவர் எங்க இருந்து வேணாலும் வரலாங்க. உங்களை நம்பி உங்களுக்கு வந்து ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அதை வந்து நீங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு தப்பா பேசுறீங்க. நீங்க தப்பா பேசுறது பிரச்சனை இல்லை. நீங்க கேம் விளையாடுங்க, என்ன பண்ணுங்க. விஷால் கூட சேர்ந்து நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. அந்த பொண்ணு கூட தான் படுத்துட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு கூட இடுப்புல ஏறி உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த சுதந்திரத்தை வேற யாராவது கொடுப்பாங்களா? அப்ப அந்த சுதந்திரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையில மாட்டி வருறதும் அந்த பிரச்சனையை பண்றதும் அவங்க பேரை நீ சொல்லவே இல்லை. நீ கடைசியில வாய்ப்பு இல்லை. அதுதான். எஸ், அவ்வளவுதான். ஓகேவா? கேட்டா என்ன சொல்லுவார்? அவங்க இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப இதே கேள்வியே இப்ப விஜேஎஸ் கேட்பாரு, என்ன ஜெஃப்ரி நீங்க வந்து வெளியில இருக்கும்போது டச்சு, ஆனா கோவா கேங் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இல்ல சார் இவங்க என்னோட அது இல்ல, இவங்க எப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சார், நான் அவங்களோட தான் இருக்க போறேன், அது அவங்களுக்கும் தெரியும், அப்படிதான் சொல்லுவேன்னு அவங்களுக்கு தெரியும்ன்றவாரு. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சோ என்ன பேசணும் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. அது போனதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அதேதான். ஸோ பார்கவி சொல்லியிருந்தாங்க 1 hour எபிசோட்ல வந்து எடிட் பண்ணிட்டாங்க ஜாக்கி, பட் லைவ்ல வந்து காட்டினாங்களாம். ராணவ் வந்து வர்ஷினியை வந்து ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் பேசினாராம். ஏங்க அதுதான் அவர் வந்து எவ்வளவு அப்பாவி தெரியுமா. அவர் வந்து சாண்ட், அவர் வந்து பச்சை மண்ணு, அது இதுன்னு ராணுவ பேசிட்டு இருக்காங்களா. அதேதான், அவர் அப்படிதான் பேசுறாரு. பேசி இப்ப ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு வந்து பேசினாங்களா, ஜாக்லின் வந்து கேட்டாங்களா, உடனே சாரி கேட்டுட்டுமா அப்படின்னு. அவருக்கு வந்து
அந்த ஸ்டாண்டா நிக்கிறது அந்த எதுவுமே தெரியும். இன்னொன்னு எல்லாருமே வந்து அவங்க ஏதோ தேங்க்ஸ் சொல்லணும் போது எல்லாருமே அவங்க வேலை ஏதோ பண்ணிட்டு தான் அவங்கள இருக்கு. இவரு தான் இன்னும் வந்து வேலைக்கு போகாம அவங்க வீட்டுல வந்து இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க போல இருக்கு. மத்தவங்க எல்லாருமே இப்ப ராயன் ஆல்சோ வெல் டு டு ஃபேமிலில இருந்து வந்தவர் தான். எல்லாருமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரு அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு மட்டும்தான் அதனாலதான் வந்து அம்மா மிஸ் பண்ணு ஃபீல் பண்ணாரு. அது கிடையாது. ஆனா இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வேலிட். நான் இதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த 4 பேருக்கான டிஸ்கஷன் நடக்கும்போது அவர் திரும்பி அப்ப நான் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்குமாடா, அப்ப நான் சாரி கேட்டுறேன். இந்த இத வச்சுதான் அந்த குரூப், அதாவது உருட்டு குரூப் இருக்குல்ல, ஆமா, அது விஷால் வந்து கூட்டு வச்சு இந்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி போகும் பயமுறுத்தி ஏவி விட வேண்டியது. அப்புறம் பிரச்சனையாய் வந்ததுக்கு அப்புறம் சரி அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உடனே வந்து ராயன் கிட்ட இங்க சொல்லிட்டு வெளில போயிட்டு அவங்க என்ன ஒரு மாதிரி மாத்துறாங்கன்னா அப்படின்றாரு. அதுதான் அங்க போய் இதாகணும்ல, கெத்து காமிக்கணும்ல அவரும். ஸோ அதன் பிறகு வந்து ரம்யா, ராணவ் doesn't have a bit of knowledge of courtesy, surprised to see a person like him, most irritating personality அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஓகே, அப்படியே கீழே வந்துடுறேன். நிறைய கமெண்ட்ஸ் போயிடுச்சு மேலே. முருகேஷ் அவர்கள் அந்த சொல்லிட்டீங்க இல்லையா, 10 பவுண்ட் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஜிகே வந்தாச்சு. அவர் வந்து ஆமா ஆமா அவர் தான் சொன்னார்ல பேரு. சாரி. அந்த சசி வந்து சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. சசி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் அது. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேரு நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அதுதான். இல்ல அதுவும் வந்து அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, நல்லா இருந்தது அது. அதுக்குதான் அந்த ஹிட்லர் நாஜி வதை முகாமை வந்து அதுக்கு வந்து உதாரணமா எடுத்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இது காலத்துக்கு நிற்கும். நீங்க முட்டை தடவுல இருந்து பச்சை மிளகா கொடுத்ததுல இருந்து காலத்துக்கு நிற்கும். அது விளையாடாம இருந்துட்டு போயிடலான்றேன். ஆனா ஆட்டத்தினுடைய ஆரம்பத்துல அதாவது அவங்களுடைய பிரிவிலேஜ்ன்ட்டு ஏற்றி விட்டதே முத்து தான். எல்லாரும் மாட்டிக்கிட்டு சாவட்டும், கெட்ட பேர் வாங்கட்டும், நான் பாரு நல்லவன் அப்படின்னு நிக்கணும்ன்றதான் முத்தோட கேம்னு வச்சுக்கோங்க. கடைசியா வந்துட்டு இந்த விளையாட்டு முடியும் போது யார் யாரு இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போவாங்க, விளையாடுமே எது அதேதான். ஸோ இவங்க ஆனா ஒரு விஷயம், அவருடைய லவ் ஸ்டோரி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. முத்து வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க. ப்ரெடிக்டபிளா தான் இருந்தது எனக்குலாம். என்னது அந்த லவ் ஸ்டோரி? என்ன ப்ரெடிக்டபிள்? அந்த தமிழ்னு சொன்னார்ல, அதுதானே? இல்ல அவங்க ஒரு பொண்ணுக்காக வந்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இப்ப குழந்தை இருக்கு, அந்த கதை. அது இது கிடையாது. நீங்க அந்த தமிழ் பேச்சு எங்க மூச்சு கிளிப்பை பாத்தீங்களா? இதுல வந்து பேசுவார் 5 நிமிஷத்துக்கிட்ட பேசுவார். யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்னு. இப்போ ஏதோ ரஞ்சித் வந்து ஒரு இதை எடுத்து வச்சிருந்தார் போல இருக்கு. அதுல டாஸ்க் மாதிரி எடுத்து வச்சிருந்தார் போல இருக்கு. அவர்தான் நியூ கேப்டனா? ஓகே ஓகே ஓகே. எஸ்பிபி சின்ன கோயில மிஞ்சிட்டீங்களா நீங்க? அரவிந்தன் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சின்ன கோயில் சித்ராவா நம்மளால மிஞ்ச முடியாது பாஸ், அது வேற. இவங்க ராதா சக்திகள் சொல்லியிருந்தாங்க, லைக் யூ கைஸ். செந்தில் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரு. ஸோ ஐ லவ் சிங்கிங் அலாட். நாங்கள் 2 பேருக்குமே வந்து சிங்கிங், வி லவ் சிங்கிங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் நந்தினி சுஜித் வந்திருக்காங்க, லைக் போட்டாச்சு. ஆல் ஆர் ஒஸ்ட் கண்டஸ்டன்டா, பட் அவுட் ஆஃப் தீஸ் வந்து ஐ வாண்ட் ஜாக் டு வின். உங்களோட டிஷர்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம்பா. எங்க வீட்டம்மா தான் எல்லாம். இன்வெஸ்ட் டெய்லி சொல்லிட்டீங்க, நீங்க படிச்சிட்டீங்க. பத்மினி வந்து 238 லைக் போட்டு லவ் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 344 பேர் இருக்கீங்க. 65 நிமிஷம் போயிட்டு இருக்குது. லைக் போடாதான் லைக் போட்டுருங்க. ஓகே. அண்ட் பிரியா சொல்லியிருக்கா, சவுண்ட் அண்ட் ஜெஃப் இஸ் கெட்டிங் க்ளோஸ் டு விஷால் இஃப் தே ஆர் பிரெயின் வாஷ்டு. சாப்பாடு ஊட்டி விடுற அளவுக்குலாம் வந்து சவுண்ட் வந்து போயாச்சு. அதாவது இவர் எதிர்க்கே, அதாவது தர்ஷிகா எதிர்க்கே சாப்பாடு சவுண்ட் ஊட்டுற அளவுக்கு போயிடுச்சு. கரெக்ட். ஐயோ, நான் அதுதான் என்ன சொல்றேன்னா, அது இப்படியாவது போய் அதை உடையட்டுனே நான் சொல்றேன். அதேதான் நானும் தான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். அது வந்து ஜாக்கினுடைய இண்டிவிஜுவல் கேம், அது நிறையவே பாதிக்குது. சில நேரங்களில் சிலருக்கு புரியாது ஜாக்கி. நம்ம எவ்வளவு எடுத்து சொல்லுவோம், இல்ல இது கரெக்ட், இல்ல கரெக்டா போகல, யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிலாம் நம்ம சொல்லி பார்ப்போம். திருந்த மாட்டாங்க. நானே போய் அடிபட்டு வரனே அப்படின்னு அடிபட்டு வருங்க. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீ நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும்
இசையாய் மலர்வேன் கேளாய் பூ மனமே. தேங்க்யூ. ஜோதிக்கு இலங்கேஷ் ஒரு பாட்டு போட்டிருந்தா அது இப்போதைக்கு அது செல்ஃப் எடுக்கல. ஓகே சரியா. பட் இதுதான் அதான் அந்த மாதிரி சொல்றத கேட்காதுங்க. எங்க விட்டாலும் இது ஞாபகம் இருக்கும் எனக்கு. அடி போட்டுன்னு தான் வருங்க. நம்ம ஒரே பாரட்டோன்றது நான்லாம் வேண்டிப்பேன். அலைகள் ஆடாது கண்கள் சாய்ந்தாலும் இமைகள் மூடாது பூவே நீ இன்றி பொழுதும் போகாது காதல் இல்லாமல் கவிதை வீழாது ஆதரிக்க நல்ல கடைங்க ஆரம்பிக்கணும். பட் இட்ஸ் ஓகே, வாங்க பாட முடியாது. ஓகேவா? சோ அந்த இந்த லைன் விட எனக்கு அந்த லைன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆதரிக்க நல்ல கடைங்க விட்டு வீடு தத்தளிக்கிறேன் என்னை விட்டு எட்டி நில்ல எச்சரிக்கிறேன். மேடம் அந்த தத்தளிக்கிறேன் எச்சரிக்கிறேன்லாம் தவிக்க விட்டுட்டு காலி பண்ணுவீங்க நீங்க. அது தெரிஞ்சு போன கதை. நேற்று பத்மினி ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க. ஆக்சுவலி நேற்று ரொம்ப டைம் ஆனதுனால தூங்க போயிட்டோம். அதுல வந்து பாத்தீங்களா ஜாக்கி நிப்பிள் ஸ்லிப்லாம் இல்லாம கரெக்டா வந்து ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிருப்பாரு. கரெக்டா. ஐயோ ஓகே. வீக்கெண்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எப்படிதான் பேச போறாரு விஜேஎஸ்ன்ட்டு. ஆல்சோ வந்து டபுள் எவிக்ஷன் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். குட்டி பிசாசு அண்ட் காதல் பிசாசு ஹோப் இட் ஆக்டன்ஸ் அப்படின்ட்டு யாமினி செல்வா போட்டிருக்காங்க. அண்ட் ஹரிகரன் வந்து உங்களுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷோர் நெக்ஸ்ட் டைம் வில் ட்ரை டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால நான் சொல்றது என்னன்னா கமெண்ட்ல நீங்க சொல்ற விஷயங்கள் அதாவது லெட்டர்ஸ் மூலமா சொல்றது வந்து கரெக்டா போய் சேரவே சேராது. அது எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளப்படும். அதனாலதான் பிரச்சனை இருக்கும்போது தயவு செய்து நேர்ல போய் பாருங்க, இல்ல வீடியோ கால்ல பேசுங்க. அதுதான் அதை வந்து சரிப்படுத்தும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். தட்ஸ் ஆல். எஸ். அதான் ஜிகேயும் சொல்லிருக்காரு. இதுக்கு தான் வந்து லீடர்ஸ் வந்து நிறைய நேரங்கள்ல வந்து டைரக்டா மீட் பண்ணுவாங்க. அவங்க நினைச்சா ஒரு டெக்ஸ்டாலயோ போன்லயோ பேசலாம். இவன் வந்து போறவன் எடுத்துன்னு போறவன் வந்து நடுவுல என்னத்த பண்ணி அனுப்பான்னு நமக்கு தெரியவே தெரியாது. நேரடியான பேச்சுக்கள் அதுக்கு தான் அந்த போறது. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி என்னன்னா அது இடைமறித்து கேட்பவர்களும் நடக்குவாங்க. அதனால லீடர்ஸ் போய் நேர்ல போய் பாக்குறது, பேசுறது, ஒப்பந்தங்கள் கையெழுத்துறது எல்லாமே. எஸ். ஓகே. அண்ட் ஓல்டு மெச்சூர்ட் சிவிலைஸ் சொசைட்டி எல்லாம் வந்து மறந்து மெச்சூர்டு பீப்புள் வந்து அதெல்லாம் மாறிக்கிட்டே வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டையும் வந்து ஜிகே கொடுத்துருந்தாப்ல. அதுல ஒரு கமெண்ட் ஒண்ணு பார்த்தேன். பிரியா தான் போட்டிருந்தா, என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை, நேத்து கூட வந்து ஏதோ வந்து இந்த சாப்பாடு பிரியாணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தா நான் தான் சீரியல்ல வந்து அதுவும் இப்ப எப்படி ஃபண்டுன்னு தெரியல. நான் சீரியல்ல வந்து ஒர்க் பண்றது வந்து ஒரு பெண்ணின் கதை, சொந்தம், அப்புறம் வந்து மங்கை ஹரிராஜன் சீரீஸ்லாம் அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது அப்போ ஷூட்டிங்கில் ஓரளவு வரும். இப்போலாம் நல்லா ஏகப்பட்ட சேனல்கள் நல்ல டிஆர்பி ரேட்டிங்லாம் போகுதுன்னா இப்போ கண்ணம்மா வீட்டுக்காரங்களும் நல்ல சேலரி நல்ல விஷயமே வரும்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே எல்லாமே வந்து மட்டுப்படுத்தப்படுது ரேஷனில். அதுதான் அவங்க நினச்சதெல்லாம் அதில் கேட்டால் வந்து உடனே வந்துடும். அதுவும் ஒரு காரணம்ன்றேன் நான். ஓகே. ஸோ ஓகே. ஐயம் பெருமாள் அவர்கள் வந்தாங்க. கோபிகுமார் வந்திருக்காரு. இப்பதான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து லைவ்ல ஜாயின் பண்ணேன் அப்படின்னு வந்து 2-3 வாட்டி அவங்க பேரே சொல்லாமே ஹாய் சொன்னாங்க. ஹாய் யுவராணி. அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. ஓ யாமினி தான் சொன்னேன், யுவராணியை சொல்ல. சாரி ஜாக்கி, we know you, we are all long time followers. நிறைய என்னது குயிட்டா சி நிறைய குவைட் ஃபாலோவர்ஸும் இருக்கும் அப்படின்ட்டு யுவராணி. ஆமா, வெளிப்படுத்தாத அன்பு குற்றம். அது மாதிரி தயவு செய்து வெளிப்படுத்த. ஐயோ இது ஒரு சரி விடுங்க. இன்னைக்கு அந்த கதையை நான் எடுத்துன்னு ஒரு குழந்தைங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆப்டா வர்ற இடத்துல இந்த யாரோ ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பா இந்த வெளிப்படுத்தாத அன்புக்கு வரேன். அன்பே வெளிப்படுத்த தெரியாதவங்களாம் வந்துடுறாங்க. ஆமா, லவ் நீ சொன்ன இதுல என்ன இருக்குது? அவன் வந்து லவ் சொன்னான், நாம சொன்னா எங்காவது தப்பா போயிடுமென்னா நான் சொல்லல. ரெண்டாவது என் சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. லவ் சொல்ற மாதிரி நான் திரும்பவும் சொல்றேன். நான் அதெல்லாம் நான் வந்து சார் உங்களுக்கு லவ் இப்படிதான் வெளிப்படுத்தணும்ன்றதே நான் தான் சார் நிறைய இடத்துல லவ் வெளிப்படுத்தணும்ன்றதே நீங்க தான் கத்து கொடுத்தீங்க சார். இந்த கதையை நீங்க எடுத்துட்டு வராதீங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க எப்படி கதையை மாத்துறீங்க? எல்லாத்தையுமே சேர்த்துக்காங்க. நியாயமானது மட்டும் தான் நாங்க எடுத்துப்போம். நியாயத்துக்கு நியாயம். ஓகேவா?
விடுங்க. ஓகே. டுமாரோ வந்து விஜேஸ் கேட்பாரா எல்லார்கிட்டயும் ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன்ஸை பத்தி பேசிட்டு ரோஸ்ட் வந்து ஜாக்கு சவுண்ட் ராயனு கூப்பிட்டு ராணை வந்து பிரைஸ் பண்ண வர இந்த கேமுக்காக புவனா பாலகணேஷ் சொல்லியிருந்தாங்க. புனிதா பாலமுருகன் வந்து போட்டிருக்காங்க பெய்டு ஜிபி ப்ராப்ளம் வேறையா பெய்டு குரூப்லாம் இக்னோர் பண்ணுங்க அந்த டெவில்ஸ்லாம் இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஓகே நைஸ் ரிவ்யூ கீப் இட் அப் அப்படின்றதையும் சிஸ்டர் வாய்ஸ் வெரி ஸ்வீட்ன்றதையும் ஸ்ரீ சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூமா. ஓகே 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 ஓகேவா. இலங்கேஷ் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு. சௌந்தர்யா வந்து நடுவில் வந்து ஆப்பு வச்சாங்களா சாச்சனாக்கு டக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன நீ இது நான் எல்லார விட உன்ன காரணமே சொல்ல மாட்டேன் ஒரு அசிஸ்டன்ட் நீ வச்சிருந்த பத்தி அந்த அசிஸ்டன்ட் தான் வந்து சொல்லியிருக்கணும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ரூம்ல பேசும்போது அசிஸ்டன்ட் பேர் தான் இருப்பாங்க. அதுதான் அதை விட அதான் இப்ப சேதுராமன் சொல்லியிருந்தாரு இல்ல எழுதி வச்சிருந்த உப்புலாம் இப்ப டக்குன்னு வரல. அப்போ தர்ஷிகா சொல்லுவாங்க பாருங்க நான் உப்பு போட்டு சாப்பிடுறேன் எனக்கு சொரணை இருக்கு அப்படின்னு. யாரு சவுண்ட் வந்து நக்கல் விடுவாங்க அவங்க ஆக்சுவலி சொல்லிட்டு ஒரு நம்மட்டு சிரிப்பாரு சிரிப்பாங்க கேமரா பார்த்து சிரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த வீட்டை பொறுத்தவரை உடனே அஃபெக்ட் கிடைக்கும் மேடம். இங்க உப்பு போட்டு சொரணன்னு போட பஞ்சாயத்தாயி தனியா உட்காந்து நான் சாப்பிடுவோம் நீங்க போய் சாப்பிடுங்க. அதுதான் பிரியா வந்து போட்டிருந்தா எதுக்குதான் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு தெரியல. அரிசி பருப்பு வடை அப்பளம் குழம்பு பொரியல்னு எல்லாம் தான் வச்சு சாப்பிடுறாங்க லைவ்ல பாக்குறப்ப. அப்புறம் என்னத்துக்கு இன்னும் என்ன இந்த இதுல வந்து கிரேவிங் கம்ப்ளைண்ட்னா அதான் வந்து சாருக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும். விஷால் சாருக்கு ஆமா அந்த கிரிஞ்சி மேட்டருக்குதாக தான் இப்போ வந்து அவங்க வந்து பண்ண போய் இது பண்ணாங்க. இதுல பார்த்தா கடைசியில் ராயன் அதுலயும் இருப்பாப்ல. ராயனும் எனக்கு தான் தெரியும். இல்ல புவனா பாலகனே சொல்லியிருந்தாங்க இதுல வேற சுதா மேம் பாத்தீங்களா இந்த மாதிரி எப்படி வந்து ஆர்ஜே ஆனந்தி போவாங்க அவன் பேசிட்டு இருந்தோம் போனா நாங்க கூட இவர் உள்ள ஒரு விஷயம் வந்தோடனே இவங்க வைக்கப்பட்டு ஓடுவாங்க பாத்தீங்கல்ல நீங்க. ஆமாமா இவங்க வந்து இந்த காதலர் உள்ளார வந்துட்டு என்னத்த பக்கத்துல இருந்து என்னது செல்லப்பட்டி அக்கல்ல வச்சுட்டே அவங்க போயிருக்கலாம் ஆனந்தி அப்படியே போவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுலதான் வந்து வெறுத்து போய் சொல்லுவாங்க பவித்ரா இது ஒரு காதல் கர்மாந்திரமா பார்க்க கியூட்டா இருக்காம இவங்களுக்கு. நிறைய லவ் மூவிஸ் பார்த்தாங்க ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்கனால இப்போ இதுவே லவ் மூவியா நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க பொழுது அவங்க. எனக்கு அதுதான் அவங்க பிக் பாஸ் பாக்குறாங்க. பிக் பாஸ்ல அடுத்து ஒரு லவ் சாப்டர் ஓடுது அதையும் பாக்குறாங்க கிடையாது அப்படின்னுவாங்க. இவங்க தான் வந்து ஒரு காதலுக்கு ரெண்டு காதல் ஆகாது. ஒரு காதல் ரெண்டு இன்னொரு படம் வந்தது ஒரு காதல் ரெண்டு காதல் ஒண்ணா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வந்து இவங்க வந்து என்னது இன்னொரு காதலையும் ரெடி பண்ணாங்க. அவங்க வந்து தூக்குறா இருந்தாங்க. அது யார் நான் பார்க்கவே இல்லை. அது ஆமா அன்ஷிதா வந்து தூக்குறாங்க. அன்ஷிதா வந்து என்னது நீ வந்து உருட்டுன்னு பலூனை காமிச்சு உருட்டுவாங்க. பலூன் கையிலே பத்தாது போயிடும். பலூனை கதை எனக்கு ஞாபகம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பலூனை புடிச்சிட்டு வருவாங்க அன்ஷிதா. ஓகே ஃபைன். அதிர்ச்சி போய் அதெல்லாம் படிச்சிட்டீங்க நீங்க. அப்புறம் வந்துட்டு பிரியாவும் எல்லாரும் பதில் சொல்லியிருக்கா. யாரு நம்ம தருண் விக்னேஷ் கோபாலகிருஷ்ணன் நித்யா கருணாநிதி புருஷகார் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நாம வந்து கோஸ்டா எந்நேரமும் உங்க குரல் வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ ஹி கிஃப்டட் மீ ஏர்பாட்ஸ் முடிஞ்சு போஸ் அவ்வளவுதான் ஏர்பாட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா அது கோஸ்ட்னு வர நம்மளுக்கு சொல்லிருக்காரு ஒரு பாருங்க. அண்ட் மஞ்சரி ஓகே காரணம் என்ன ஃபசுல் ஹசீனா நிறைய சொல்லிட்டோம்டா அதோட காரணங்கள்லாம். ஓகேவா. லப்பர் பந்து மூவில ஏன் பிடிக்கலன்னு கேட்டாங்க. மஞ்சுரி ஏன் பிடிக்கலன்னு கேட்டாங்கல்ல. நான் சொல்றதான் நீங்க எல்லாம் கேட்கணுன்ற அந்த ஆட்டிடியூட் தான் பிடிக்கல. அதாவது பச்சை மிளகா வாங்கின அன்ஷிதா போய் இல்லாட்டி சாரி கேட்கறாங்க. அது நடிப்பு தான். அது தெரிஞ்சு போன கதை. அந்த கன்சிடரேஷன் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. சாரியோ நான் அதே தான் இவரு மாதிரி வந்து முத்து கேட்பாரு சாரி. இவங்க சாரியே கேட்க மாட்டாங்க. நான் அது வந்து அதுதான் வந்து அந்த இடம் அந்த இறங்கி அப்படி போய் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இது இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. நான் கேம் விளையாட வந்திருக்கேன். எனக்கு அதனால எனக்கு எந்த வருத்தமுமே கிடையாது. அதை சொல்லுவாங்க தெரியுமா பெஸ்ட் ஒஸ்ட்டுக்கு வந்து சொல்லுவாங்க கேம் விளையாட வந்தேன் அதனால நான் தான் அதில் பெஸ்ட்டு ஆனாலும் தீபக் சொல்கிறேன்னு அவங்க. சரியா. ஸோ இவங்க ராதா சக்திகள் சொன்னாங்க ஏடிகே அந்த பாட்டு பண்ணவர் அதை சொல்லியிருந்தாங்க. பாட்ஷா பாரு என்று நீங்கள்
இதுல அந்த லப்பர் பந்துல இருந்து வர பாட்டை பாடுங்கன்னு சொல்லிட்டு இவரு சொல்லியிருக்காப்ல இளம்பருதி. தர்ஷிகா விஷாலுடன் ஓபன் ஆர்ம்ஸ் ஹக்ஸ். இதற்காகவே லிவிங் ரூம்ல இருந்து ரூமுக்கு போவா நினைத்த எது பாரு பராசக்தி வர வேற லெவல் போயிட்டு ஸ்பார்க்கிள் வந்து சொல்லியிருந்தாரு இன்னைக்கு ஃபைட்ல வந்து ஜாக்லினும் ராயனும் கேட்டதுக்கு அப்புறம் ஒத்துப்பாராம். ஆமா நான் வந்து வர்ஷினி கிட்ட வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுனேன்றது சொல்லுவாராம். சொன்னாரு அவரு. ஆனா சேனல் நல்லா எடிட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றாங்க அவருன்னு சொல்லியிருந்தாங்க. பன்னீர்செல்வம் சரிகா வந்திருக்காங்க. அதுதாங்க இவங்க இவ்வளவு எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் சொல்றேன். லீசா பல்ராமும் சொல்லியிருந்தாங்க இது வந்து எங்களுக்கு ஒரு தெரப்பி செஷன் மாதிரி ஒரு லைவ் அப்படின்றதையும் லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கறத சிந்து அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பத்மினி அவர்களும் வந்தாச்சு. ஜூலி போல ராணா வந்து அன்சிதாவை ரெட் சாரியில் தூக்கியதை லவ்வில் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் பாராமணி உங்கள்கிட்ட. Sudha, very nice that while reading the message, it's nice to instead of keeping quit. Actually, பெல்ஜியத்துல யாரோ அது மாதிரி ஒரு இவரு வந்து பேசுவாராம். அதே மாதிரி மீட்டிங்ல போர்டு மீட்டிங்ல பேசும்போது இதே மாதிரி அவன் பெல்ஜியத்துக்காரர் வந்து சொல்லுவான் அப்படின்னு வரான். அதே மாதிரி இருந்தது ஞாபகப்படுத்திருந்தாங்க. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களும் ஆபீஸ்ல அது வந்து செய்யறாங்க. ஓகே ஓகே. வா அதை நீங்க திரும்ப நீங்க சொல்ல வேண்டாம். ஒரு பெண்ணின் கதை மோகினி ஹீரோயின் நான் பார்த்திருக்கிறேன். ராஜபாண்டியன். நான் முதல்ல கிட்ட பார்த்த ஒரே ஹீரோயின் அதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ அவங்க வந்து பிரெக்னண்டா இருந்தாங்க அந்த சீரீஸ். நான் ஃபர்ஸ்ட் ஏவிஎம்ல 2:30 மணி கால் ஷீட்ல உள்ளார போறேன். ஃபர்ஸ்ட் பாக்குறது தான். அப்பதான் இப்ப இந்த ஒரு பையன் கூட பாடினானே அந்த பையன், அவங்க கூட நியூஸ்லாம் வாசிப்பாங்க, அவங்க பையன் கூட பாடகர், அவங்களும் அதில் நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி மோகினி எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் தான். அப்போ வந்து ஒரு தெலுங்கு கேமராமேன் அவரு தான் அதில் கேமராமேன் இருந்தார். நான் அப்போ சரணா வீடியோஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பேன். 12B பஸ்ல தான் போவேன். சாப்பிட்டுட்டு 25 ரூபா பேட்டா கொடுப்பாங்க. அதில் 5 ரூபா தான் எங்கள் சரணா வீடியோஸில் எங்களுக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. மிச்சதெல்லாம் அந்த இவங்க ஓனரோட ஒய்ஃப் எடுத்துக்குவாங்க. ஸோ தட் வாஸ் நைஸ் டேஸ். ஆனால் கஷ்டமான காலம். ஏன்னா அப்போ நான் பஸ்ஸில் காலையில் 7:30 மணி பஸ்ஸில் போகும்போது இவங்க ஒரு நாய், அதுக்கு பேர் சொல்ல முடியாது, அது நாய் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்களும் அந்த நாய் மேய்க்கிற அளவுக்கான இதுதான் வச்சுக்கோங்க. வடபழனியில் சுபாகரில் இருந்தாங்க. நைஸ் டேஸ். ஓகேவா. என்ன அப்போ நான் ஃபர்ஸ்ட் அங்கே போகும்போது அது மல்டி கேமரா செட்டப். அது அப்போ பஷீர் அவர் தான் அதுல, அவங்க அண்ணன் தான். பிரியாவை பாருங்க, பெட் வச்சிருக்காலாம் $5 ஃப்ரெண்டு கிட்ட. விஜேஎஸ்ட் வந்து மெயினா ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் ரோஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காலாம். அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்களாம் சாச்சனாவையும் தர்ஷிகாவையும் ரோஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. யார் வின் பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு. உனக்கு $5 கிடைக்கின்றா? நான் நம்பிக்கையா சொல்றேன் கிடைச்சிடும். தெரிஞ்சதுனாலே ஏன்னா அவங்க ஆனா விளையாடல அனுபவிச்சாங்க. ஆனா ஏன் நீங்க செய்யலன்னு அவர் வந்து அப்படியே வந்து கேட்கற மாதிரி கேட்பாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உண்மைதான். இதுல 5 ஸ்டார் வேற குடுக்குறாங்க. அதேதான் எல்லாம் தான் வருது. 5 ஸ்டாரும் தான் குடுக்குறாங்க. 8 5 ஸ்டார் வேற ஈச் ஆஃப் தெம். சரி விடுங்க. வள்ளி வந்தாச்சு. தர்ஷிகா விஷாலோட ஓகே இதற்காக படிச்சுட்டீங்க. மஞ்சரி வந்து டிவோர்ஸ் ஆகல. ஷி வாஸ் தேங்கிங் ஹர் பார்ட்டி தங்கம் டியூரிங் மார்னிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல அவங்க அந்த சிங்கிள் மதர் ஃபீலிங்கும் பேசுவாங்க. அதன் பிறகு அந்த தங்கத்தையும் சொன்னாங்க. அது என்னன்றது தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அண்ட் கூப்பிடுவாங்களாம், நான்லாம் கூப்பிடுவாங்க. அதுவும் வந்து என்ன பெரிய மாலா இருந்தா கூட தங்கம் அப்படின்னு வாங்கலாம். நான் சுதாக்கு பெட் பண்றேன் அகைன் முட்டுன்னு கூப்பிடுங்கன்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. புரியல எனக்கு. முத்துன்னு கூப்பிடுங்களா? புரியல. ராதா போட்டிருக்காங்க. அகைன் முட்டு கொடுப்பாங்கன்னு. நான் சுதாக்கு பெட் பண்றேன் அகைன் முட்டு கொடுப்பீங்கடா. ஆமாங்க கண்டிப்பா. யாரோ என்னங்க நல்லா விளையாடாதவங்களுக்கு எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க. 6 இயர்ஸ் முட்டு கொடுத்தாங்க. அப்ப நான் இவருக்கு முட்டு கொடுக்க கூடாதா? கொஞ்ச நாள் கொடுத்துதான் பாப்போமே என்னப்ப. ஓகேவா. அதன் பிறகு வந்து ஜாயின் அட் த ரைட் டைம் நைஸ் சிங்கிங் சொல்லிட்டு சிங்கப்பூர் எக்ஸ்ப்ளோரர் அவர்கள் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் வேற எதுவும் முக்கியமான கமெண்டா முடிச்சுட்டு படிக்கலையான்னு தெரியல. மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிட்டேன் ஜாக்கி. நெக்ஸ்ட் வீக் இங்க பாருங்க, நெக்ஸ்ட் வீக் தர்ஷிகா கேப்டன்சி அலாங் வித் ரஞ்சித் கேப்டன்சி. நெக்ஸ்ட் வீக் நர்ஷிகா பர்த்டேவா அலாங் வித் தர்ஷிகா கேப்டன்சி.
ஒரே கூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி போட்டிருந்தாப்புல. ராஜபாண்டியன் ஒரு பெண்ணின் கதை, அதுல வந்து அதே மாதிரி வந்து இவரு இன்னொரு ஒரு சீரியல் வந்து காவேரி சேத்தன்லாம் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சீனும் நான் வருவேன் ஆக்சுவலி. பஞ்சவர்ண கிளி, அதுல சேத்தன் செத்துருவார்னு நினைக்கிறேன். அந்த இதுல வந்து நான் நிப்பேன். அது ஒரு சீன், அதில் நிற்பேன். அது யாரோ ஒருத்தர் கட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் வந்து என்னது குட்டி இந்த ஒரு மாயாஜால பென்சில் வச்சுட்டு ஒரு பையன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று, அந்த அதுலேயும் நான் வந்து வேலைக்காரனா தலையில் துண்டுலாம் கட்டிட்டு நடிச்சிருப்பேன். அதெல்லாம் அந்த அந்த இப்போ மாதிரி அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் இருந்தால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கும். முடிச்சிடலாம். 400 ஏறக்குறைய 400 பேர் வந்திருக்கீங்க. ஸோ லைக் போடாதவங்க லைக் போடுங்க. நாங்களும் போய் குட் நைட் பண்ண போறோம். ஐ மீன் குட் நைட் சொல்லிட்டு போய் படுக்கிறோம். அவ்வளவுதான். பஞ்சரி ஷுட் பி கைண்ட் சம்டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், மோஸ்ட் பீப்புள் ஒர்க் இன் கார்பரேட் நெவர் சே சாரி ஃபார் தேர் மிஸ்டேக், இன்ஸ்டெட் தே கவர் அப். ஈவன் ஐ வாஸ் லைக் தட் பிஃபோர் பட் ஐ ஆம் சேஞ்ச்டு பை யூ அப்படின்னு சொல்லிட்டு அதேதான். இதே மாதிரியான விஷயங்கள் நாமளும் வந்து பண்ணியிருக்கோம் தான். பட் ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து அதை முத்து செய்வாருன்னு சொல்றேன். முத்து வந்து நான் அப்படி யாராவது வருத்தப்படுத்திருந்தா உங்க பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன கருத்து சொல்லணும் சொல்லுவாரு. அது வந்து அவங்களுக்கு வரலன்றதுதான் மேட்ரு ஆக்சுவலி. எஸ், ஓகேவா? இப்ப இது அதான் சசி போட்டிருக்காங்க, தட்ஸ் வை யூ ஆர் கண்டினியூயிங் அஸ் டிபெண்டன்ட் நோ ஒன் அப்படின்ட்டு. எதுக்கு போட்டிருக்கா தெரியல சசி. என்னது தட்ஸ் வை யூ ஆர் கண்டினியூயிங் அஸ் டிபெண்டன்ட் நோ ஒன். ஆமாடா, இது அப்படிதான். என்னது? ஆமா தெரியல என்ன சொன்னா உண்மைதானே. அது ஏதோ ஒன்னு சொல்றா, ஆனா அது உண்மை. செகண்ட் சீசன்ல இருந்து ஐ எம் லிசனிங் யூ கைஸ். என் ஹஸ்பண்ட் எப்படி இந்த சேனலை கேக்குறேன்னு கேட்பாரு முன்னாடி. இப்ப அவரும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜாக்கி என்ன சொன்னாரு இந்த எபிசோடுக்கு ஆர்வமா கேக்குறாரு அப்படின்ட்டு. எல்லா ஹஸ்பண்ட்ஸுக்கும் வில்லன் நான் தான். ஒரு பொண்ணு அந்த வாய்ஸ் நோட்லாம் இல்ல, அது வந்து அது பொண்ணு நல்லா பேசும். சரி, என்ன பார்க்கவே விட மாட்டேன்றா சார். புருஷங்கார வந்து எங்க மாமனா கிட்டலாம் போய் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு. நல்லா இருமா, என்னை பொறுத்தவரையிலும் நல்லா இருங்க, அவ்வளவுதான். சிராஜுதீன் வந்து என்னுடைய கமெண்ட்டை வந்து பாத்தீங்களான்னு கேட்டாரு. எங்கன்னு தெரியல, ஓகே எங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ ஜார்ஜி அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். விஜய் டிவி சீன்ல மெய்டா நடிச்சதுக்கு தான் இப்போ வந்து டிபெண்டா நீங்க வந்துட்டீங்க. சசி அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இல்ல அது உண்மைதான். அது பாத்தீங்களா, கரெக்ட் தானே. டுடே டிபெண்டன்ட் வேர்ட் மிஸ்ஸிங்னு போனா சொல்லி முடிக்கல, அது பாருங்க வந்துச்சு டிபெண்டன்ட் வேர்டு. ஓகேவா, லெஸ் ஒர்க்கான். ஸோ அதனால வந்து ஆக்டிவ் ஆயிங்க. யாரு? இவ பார்கவி. ஓகே ஓகே, நீங்க ரொம்ப நிறைய ஆக்டிவா கிறிஸ்மஸ் பீரியட் இல்ல, அதனால நினைக்கிறேன், தெரியல. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை, முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? கோபி, அதுக்கப்புறம் இலங்கேஷ், சசி எல்லாருமே குட் நைட் சொல்லியாச்சு. விமலன் மணி, பவானி, ஸோ எல்லாருக்குமே, விமலன் மணி எல்லாருக்குமே தேங்க்யூ. குட் நைட், குட் நைட் டு ஆல். எஸ். ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. நாளைக்கு எப்படி லேட்டாக ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு லேட் ஆகும், கண்டிப்பாக லேட் ஆகும். அநேகமாக காலையிலே வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது. சாட்டர்டே சண்டே எல்லாமே பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது. நைட்டு தான் வரும், அதாவது நம்ம ஊரில் விடிய காத்தால வரும், இல்லை மறுநாள் காலையில் ஃப்ரீயாக இருக்கும்போது வரும். அப்படிதான், அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி எதாக இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நம்ம சேனலை. அதாவது மேலே பின் பண்ணி வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதில் நம்ம தகவல்களை சொல்லிடுவோம், பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளீஸ், அந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே தான் நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே போகிறதெல்லாம் அப்போ தான் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். அதுதான். ஸோ வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருங்க சிராஜன் போட்டிருக்காரு. ஜாக்கி ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். பிபி இஸ் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஷோ, ஜஸ்ட் ஃபார் 100 days entertainers. All contestants are just நார்மல் பீப்புள் அரவுண்ட் அஸ் அண்ட் நோபடி இஸ் பர்ஃபெக்ட். எஸ், ஐ டோட்டலி அதே தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து யாரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஷோ, அந்த என்டர்டெய்னரா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இந்த இதுல எனக்கு கேள்வி சரியா புரியல. ஜாக்கி ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஓகே, ஆமா, அது நீங்க கரெக்டா தான் படிச்சிருக்கீங்க, நான் தான் தப்பா படிச்சிருக்கேன். ஓகே,
ஓகே ஓகே சரிப்பா. கம் லேட் வி வில் ஹேவ் ஃபன் டீசிங் கிரீன் ஸ்டாண்டா. ரொம்ப நல்லா இருப்பீங்க மேம் நீங்க, போங்க. இந்த 2 நாள் ஜாலியா இருங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட், அப்புறம் பேபால் அக்கௌண்ட் இருக்குது, UK மான்சோ அக்கௌண்ட் இருக்குது, இந்தியாவில் HDFC அண்ட் GPI ஆல்சோ தேர். ஓகே, சப்போர்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்ற டேக்லைனில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் எங்களுக்கு வந்து அடையும். ஸோ இந்த எபிசோட் பார்த்து ரசிச்சுப்பீங்க நம்புகிறோம். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.